ஆதியில் மனிதர்கள் பொது உடைமைவாதிகளாகத்தான் இருந்தார்கள். அங்க தனி உரிமைங்கிறது வந்து விவசாயம் உருவானதுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க கில்ட்டியா சார்ஜ் பண்றதே யார? இன்னொன்னு கம்யூனிஸ்டுகளுக்கு நாய் என்ன பிடிக்காது தெரியுமா? ஏன்? கம்யூனிஸ்ட் போய் கேளுங்க. இப்ப நீங்க எறும்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல அவைகள் தனித்தனியாக வாழ்ந்த உயிரினங்கள். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்துல கம்யூனிசம் தான் இந்த வேலையை பண்ணுச்சு. முதல்ல இதுகிட்ட இருந்து தான் அடுத்து பெரியாரிசம் குரூப்பும் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பேசுறதுதான் அறிவு. சுளுக்கு சங்கர் வீடியோ போடுவீங்களா? அந்த எதுக்குடா சவுக்கு சங்கரை போய் நம்ம அடிக்கணும்? வணக்கம், வருண் டாக்ஸ்ல என்னோட ட்ரீம் எபிசோட். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சித்தாந்தம் பிலாசபி வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளில வந்தாலும் வந்து ஒரு கண்ட்ரியே வந்து மாத்திரும், ஒரு பெரிய ஒரு நாட்டை வந்து உருவாக்கும், ஒரு நாட்டை பெரிய ஒரு பேரரசு கூட வந்து உடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட தவிர்க்கவே முடியாத ஒரு நம்பிக்கை, சித்தாந்தம், அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்யூனிசம், பொது உடைமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிசத்தை ஏதோ ஒரு டைம்ல வந்து நேசிச்சிருப்பாங்க. என்ன வந்து எனக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா, நான் ஒரு கம்யூனிஸ்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். லைக் எதுவாகவும் நம்மளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, பட் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் கம்யூனிசம் வந்து நிறைய நேரத்துல வந்தா வந்து நாட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். இருந்தாலும் பாரியவர்களோட காணொலி நிறைய வாட்டி பாக்குறப்போ வந்து தமிழ் தேசியமும் கம்யூனிசமும் ஒன்றா இயங்குறதுல நிறைய வந்து பிரச்சனை இருக்கு. கம்யூனிசம் அப்படிங்கிற சித்தாந்தமே வந்து இன்னைக்கு பிராக்டிக்கலா வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்து நிறைய கேட்டிருக்கேன். இன்னைக்கு விரிவா ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆவலா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த காணொலியை வந்து தொடர்ந்து முழுமையா பாருங்க. வணக்கம் பாரி. வணக்கம். செவ்வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க பாரு. இல்ல என்னன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், நான் வந்து தலைவராகி வந்து ஒரு பவர் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் செய்வேன். எல்லா மனுஷனும் யோசிச்சிருப்பான். அது நான்லாம் ஃபேண்டசைஸ் பண்ணிருப்பேன். நீங்க அதை வேற மாதிரி வந்து ஒரு ரியலிஸ்டிக்காவே யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்களோட பாதையில அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நான் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, எப்பவுமே தோணும் நான் வந்து ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் ஒரு தலைவராகி ஒரு சர்வாதிகாரியா மாறி இந்த கண்ட்ரியை ரீசெட் பண்றேன், எல்லாருக்குமே வந்து கமெண்ட் சொல்லுங்க, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எனக்கு வந்து தோணும். ஆனா அதுதான் சர்வாதிகாரம் நிறைய கண்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கே வந்து கம்யூனிசம் வந்து பிராக்டிகலி செட் ஆகாது. எனக்கு செட் ஆகலைங்கிறத கடந்து அது மனிதர்களுக்கு செட் ஆகாதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே சமம்ன்றது எவ்வளவு அழகா இருக்கு கேக்குறது. இல்ல எல்லாருமே சமம்ங்கிறது மட்டும் அது கிடையாது. அது வந்து சம உடைமைவாதம்ங்கிறது வந்து சமம்ங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் நீங்க பார்க்க கூடாது. யாருக்குமே எதுவுமே இல்லைங்கிறதான் பொருள். புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாம் சமம்ங்கிறத கடந்து யாருக்குமே தனித்துவமான எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய ஆக்சுவலான மீனிங். ஒரு மீனிங் எப்படின்னு சொல்லலாம், எல்லாருக்கும் எல்லாம் பொது அப்படின்னா அது ஓகே. ஆனா அந்த மீனிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெகட்டிவான இன்னொரு மீனிங் என்ன? யாருக்கும் எதுவுமே சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்க வந்து கவனிக்க மறந்துடுறோம் நிறைய பேர். யாருக்குமே எதுவுமே சொந்தம் இல்லைங்கும் பொழுது தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்த மீது அக்கறை காட்டுவதும் அந்த விஷயத்தை வளர்த்தெடுக்கணும்னு நினைப்பதும் இயல்பாவே இயற்கையாவே மனிதர்களுக்கு செட் ஆகாது. நம்ம நாட்டுக்கு பிரதர் அதுதான் செட் ஆகாது. உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களாக நீங்கள் அதுல இணைக்கப்படாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு நாட்டுப்பற்று. இப்ப கம்யூனிசம் வந்து என்னென்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஊர் பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கம்யூனிசம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஊரை கூட அதை அழிச்சு அந்த ஊர்ல இருந்து வளங்களை எடுத்து நம்ம நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ஊர் பற்று இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஊர் பற்று இருக்கக்கூடாது, இது இருக்குன்னா ஒட்டுமொத்தமா அந்த தேசப்பற்று மட்டும்தான் இருக்கணும். அந்த அதுவும் தேசப்பற்றும் இல்லை, அதாவது அது நேஷனலிசம்ங்கிறது கிடையாது, அந்த மக்கள் வர்க்க பற்று அப்படிங்கிற கான்செப்ட் தான் அது. அப்ப எந்த பற்றும் இருக்கக்கூடாது, எப்படி செயல்படும்? ஸோ இந்த இடத்துல தான் கம்யூனிசம் வந்து ஆஸ் அன் ஐடியாலஜி அது பேக் ஃபயர் ஆகி, நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு நல்ல கருத்தியல், அந்த கருத்தியலால நிறைய பேர் நல்லா இருந்தாங்க, நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்கன்னா அது நல்ல கருத்தியல். ஒருத்தர் இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மாழ்வார் எடுத்துப்போமே. இப்ப நம்மாழ்வார் இருக்காரு, அவருடைய பிலாசபிகள் மூலமாக, ஐடியாலஜி மூலமாக விவசாயத்துல நன்மை ஏற்படுது, உடல்கள் ரீதியாக நமக்கு அது நன்மை அப்படிங்கும்போது அதனால பயனடைபவர்கள் இருப்பார்கள். அந்த பயனடையக்கூடிய நன்மையை பற்றி தான் அவங்க நிறைய பேர் நன்மை அடைகிறாங்க. பெருசா பாதிப்பு யாருக்கும் பாதிப்பு இல்லை. அப்ப அது ஒரு நல்ல கருத்தியல். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து நல்ல கருத்தியல். கம்யூனிசம் என்பது நல்ல கருத்தியலா தீய கருத்தியலாங்கிறத கம்யூனிசம் விட்டு சென்ற பாதையில நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். எதெல்லாம் கம்யூனிசம் விட்டு சென்ற பாதைன்னு நீங்க பாக்குறீங்க? பல லட்ச உயிரிழப்புகள் கம்யூனிசம் விட்டு சென்ற பாதை. பல பஞ்சங்களுக்கு கம்யூனிசம் காரணமாக இருந்திருக்கு. இப்ப மாவோ காலகட்டத்தில எல்லாம் வந்துட்டு இந்த கிரேட் லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆய்வுபடுத்தி பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் இறந்தாங்க. அந்த கவுண்ட்ஸே வந்து நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும்.
அதாவது ஹிட்லரோட நிறைய கொண்டிருக்காரு ஸ்டாலின் சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? அதேதான் ஸ்டாலின் கொண்டதையும் சொல்றேன். அது உக்ரைன்ல பஞ்சத்தை ஏற்படுத்தியது ஸ்டாலின். இவங்க மாவோ பண்ண கூத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேளிக்கை கூத்து. அது மாவோட கிரேட் லீப்ல இவங்க வந்து எந்த அளவுக்கு இயற்கை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு மனிதனை வந்து உழைக்கும் வர்க்கம் அது இதுன்னு பேசி அவங்க ஆக்சுவலா வந்து இவங்க வந்து விவசாயத்திற்கு, விவசாய கட்டமைப்புக்கு, இந்த ஃபியூடல் சிஸ்டத்துக்குலாம் கம்யூனிசம் வந்து நேர் எதிரானது. அப்ப அது கூட சம்பந்தப்பட்ட கலாச்சாரம், பண்பாட்டு கூறுகள், வழிபாட்டு கூறுகள், மதங்கள் எல்லாத்துக்குமே ஆக்சுவலா கம்யூனிசம் எதிரானது. அவங்க பாலிசியே, சித்தாந்தமே இதற்கு எதிரானது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சித்தாந்தங்கள், இந்த பாலிசி எல்லாம் எதனால வந்துச்சு? மனிதன் நகர்ப்புற வாழ்க்கைக்கு தன்னை தகவமைத்து கொண்டதுக்கு பின்னாடி நம்ம உருவாக்கி கொண்ட சில வழிமுறைகளும் விதிமுறைகளும் தான் இவைகள் எல்லாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மதம்னு ஒண்ணு இல்ல, பாவம் புண்ணியம்ங்கிற ஒரு விஷயம் இல்லைங்கிறது நம்ம மனசுக்குள்ள இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் இந்நேரம்? அறநெறியே இருக்காதுங்கிறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தர் BMW கார் வாங்கி போயிட்டு இருக்காரு, அவர் போயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க மதம்ங்கிற ஒரு கோட்பாடு இல்ல, நல்லது கெட்டதுங்கிறது இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா நீ மட்டும் வச்சிருக்க, ஜிடில எடுத்துக்கிற மாதிரி எடுத்துப்பேன். அவ்வளவுதானே. என்ன பாவம் புண்ணியம் எதுவும் இல்ல, என்னோட தேவை. இப்ப நீங்க சொல்லலாம் இல்லைங்க, கம்யூனிஸ்ட் ஒருத்தர் சொல்லுவாரு, சட்டம் இருக்குல்ல, ஒருத்தரை கொலை செய்யக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கோம்ல அப்படின்னு. சட்டத்துல மாட்டலைன்னா நான் என்ன சொல்றேன், நீ சட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்க, இதெல்லாம் இந்த சட்டங்கள்லாம் தப்புன்னு ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த சட்டங்கள் உருவாவதற்கு முன்னாடி எந்த விஷயம் அதை வந்து தப்புன்னு சொல்லுச்சு? நம்பிக்கைகள். இவ்வளவுதான் விஷயம். மாரல்ஸ். இன்னைக்கு வரைக்கும் யூதன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, பாலஸ்தீனத்துல குழந்தைகளை கொல்றது அவன் சட்டப்படி அது ஓகேங்கிறான். ஆனா நம்மளுடைய விஷயத்துல எதனால பாலஸ்தீன மக்களுக்கு நம்ம வருத்தப்படுறோம்? இது நம்மளுடைய மதங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆரம்ப காலகட்டத்துல இதெல்லாம் பாவம், குழந்தைகளை கொல்றது பாவம், பெண்களை கொல்றது பாவம், இதுதான் பாவம், இது புண்ணியம், இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நமக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் மாரல் உருவாயிருக்குல்ல. இந்த சென்ஸ் ஆஃப் மாரல் உங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்துச்சா? எத்தனை பேர் இந்தியன் பீனல் கோட படிச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் ஆன்மீகத்தின் மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க? அனுபவமும் ஆன்மீகம் தான் நிறைய கத்து கொடுத்துருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப அதிகமாக மனிதர்களை நெறிப்படுத்தியதில் ஒரு மிக முக்கிய கருவி, நான் வந்து இதை வந்து ஒரு ஆன்மீக உலகம் தான் சொல்ல, ஒரு கருவியாக மதம் இருந்திருக்கிறது தான். ஆமா, மதம் என்பது மனிதனை நெறிப்படுத்தி இருக்கிறது, வாழ்வியல் என்பது நெறிப்படுத்தி இருக்கிறது, வழிபாடு என்பது நெறிப்படுத்தி இருக்கிறது. மதம்னால எவ்வளவு அழிவும் ஏற்பட்டிருக்குல்ல. அதான் நான் சொல்றேன், இந்த வாழ்வியல், இந்த மதங்கள் வந்து நம்மை நெறிப்படுத்தி இருக்கு. ஆனா இத இன்ஸ்ட்ரலைஸ் பண்ணி இதன் மூலமாக இது ஒரு வருமானமாக்கி, இதை ஒரு பாடியா மாத்தி, இதை கொண்டு போய் நான் எல்லாம் பரப்புறேன், இது தேவையா? இந்த மதம் பரப்புறதுங்கிறது தேவையா? இது எல்லா மதமும் பண்ணுதா இல்லையா? கிறிஸ்தவத்திலயும் இஸ்லாம்லயும் மதம் பரப்பணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் அது பிற்கால மதங்கள். இந்த பிற்கால மதங்களை வச்சு நீங்க பாக்காதீங்க. நீங்க அப்ரஹாமிக் மதங்களுக்குள்ள போயிட்டீங்கன்னாவே அது அங்க ஃபால்ட் அங்க ஆரம்பத்திலே இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அப்ரஹாமிக் மதங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபால்ட் இருக்கு, தன் மதத்தை பரப்பணுங்கிறது. அதாவது வயலன்ஸ் த்ரோ ரிலிஜியன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த மதங்கள்ல. குட் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றது சொல்றாங்க. அது எப்படி நீங்க ஃபால்ட்? நீங்க குட் நியூஸ் குருசைடர் வார் மூலமா ஸ்ப்ரெட் பண்ணணும், அது தப்புன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். குருசைடர் வார் எந்த கிறிஸ்டியன் தப்புன்னு ஒத்துக்குவான்? சொல்லுங்க. நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்க ப்ரோ கிறிஸ்டியன் கிடையாது, நீங்க மதத்தை வழிபடக்கூடிய நபர், அந்த மதத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, ஆனா நீங்க ப்ரோ கிடையாது. அதுல என்ன சொன்னாலும் சில கூமுட்டைகள்லாம் இருக்குங்க. அந்த கூமுட்டைகள் என்ன தெரியுமா சொல்லுங்க, யூத தப்பு செய்யறத நம்ம வீடியோ எடுத்து காமிச்சோம்னா அது 1-2 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பண்றதுங்க அப்படிமா. இஸ்லாமிய தப்பை மட்டும் மணிக்கணக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஏண்டா அது மட்டும் உனக்கு 1-2 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பண்றதா தெரியாது? அதாவது ஒரு இஸ்லாமியம் செஞ்சா அது ஒட்டுமொத்த மதம், ஒரு யூதன் செஞ்சா அது ஒட்டுமொத்த மதம் கிடையாது, அது ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அப்ப அதே தானடா ஒரு இஸ்லாமிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லணும் நீ. ஆனா அப்ப மட்டும் ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களையும் குறை சொல்லிடுவான். இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான இல்ல, கார்ல் மார்க்ஸ் அவரார வந்து போவார். இந்த கார்ல் மார்க்ஸ் ஒரு யூதன் தான், அது போய் சத்தியம் பண்ணு, இல்ல அவர் இல்லன்ட்டு. இதுதான் விஷயம். இப்ப நான் சரி வரேன். அப்ப இந்த மதங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மனிதனை வந்து நெறிப்படுத்தி இருக்கு. ஆனா இந்த அப்ராமிக் மதங்களுடைய உருவாக்கமும் அதுல இருக்கக்கூடிய சில பேசிக்கான ஃப்ளாவான விஷயம் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹேட்டர். அதை நம்ம இன்னைக்கு நியாயப்படுத்த முடியாது. அதை வந்து இயேசுநாதர் சொல்லல, அது பின்னாடி யார் சொல்றான்னு தெரியல, அதை எதுக்கு நம்புறாங்கன்னு புரியல. இயேசுநாதர் சொல்லல, அதே போல நபிகளும் சொல்லல. நபிகளும் போயிட்டு சண்டை போட்டு கொலை பண்ணுலாம் சொல்லல.
அதே போல அவங்க வந்து கஃபீர் அப்படிங்கிறவங்களை வந்து சட்டமாக அவர்கள் ஏற்கல மதத்துக்குள்ள. ஆனா வேறொரு மத நம்பிக்கை கொண்ட ஒருத்தர்கிடம் நமது மதத்தை திணிக்க கூடாதுன்னு தான் குரானும் சொல்லுது. பேசிக்கா அதுல நீங்க வந்து அங்க வந்து இந்த ரூலர்ஸ் நிறைய பேர் தப்பு செஞ்சிருக்காங்க. முஸ்லிம் ரூலர்ஸ் நிறைய பேர் அல்லாவின் பேர்ல அப்படிங்கிற பேர்ல நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லா கணக்கும் அல்லா மேல எழுத முடியாது. ஏன்னா நபிகள் அதை சொல்லலை, புரியுதுங்களா? வேற ஒரு மத நம்பிக்கை கொண்டவங்களை எல்லாம் போய் கொலை பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனா தங்களுடைய மத கட்டமைப்புக்குள்ள கடவுள் மறுப்புக்கு கடுமையான சட்டங்கள் இருந்தது. கடவுளை மறுப்பவனுக்கு கடுமையான சட்டங்கள் தங்களுடைய மத கட்டமைப்புக்குள்ள அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ அங்க ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் அந்த மதத்துக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மதங்கள் கடவுள் கொடுக்கப்பதல்ல, புரியுதுங்களா? இந்த நம்பிக்கையில இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அந்த ஃப்ளா எதனால வருதுன்னு. இட்ஸ் ஹியூமன் எரர். ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா சில விஷயங்களை சமரசம் பண்ணணுங்கிறது ஒரு ஹியூமன் டெண்டன்சி. அந்த டெண்டன்சில சில மத புத்தகங்களுக்குள்ள அந்த ஹியூமன் எரர் வெளிப்படுறதே தெரியும். அது கடவுளோட எரர் இல்லை. கடவுள் தன்மையிலிருந்து அதை எழுதியவர்கள் பலரும் மனிதர்களே. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். இல்ல நீங்க மதம் அந்த சைடும் கம்யூனிசம் பத்தி பேசுறீங்க. ஆனா நான் முதலாளித்துவம் இருக்குல்ல ஒரு விஷயம். இருங்க வரேன். நான் படிப்படியா வரேன். அப்ப இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டம் ஏன் ஃபார்ம் ஆச்சுங்கிறத பேசிக்கை உணர்ந்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த சிஸ்டம்ல இருக்க நல்லது கெட்டதை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். இப்ப இந்த கம்யூனிஸ்ட் புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. ஆதியில் மனிதர்கள் பொது உடைமைவாதிகளாகத்தான் இருந்தார்கள். அங்க தனி உரிமைங்கிறது வந்து விவசாயம் உருவானதுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க கில்ட்டியா சார்ஜ் பண்றதே யார? அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை. விவசாயத்தின் மீது இவர்களுக்கு உள்ளபடியே அதிகமான வெறுப்பு இருக்கு. ஏன் உள்ளபடியேன்னு சொன்னா உங்களுக்கு திரும்பி நினைச்சேன் வெளில வரணும்னு நினைக்கிறேன். திரும்பி உள்ளபடியே வெறுப்பு இருக்கிறது. சரி விடுங்க. விவசாயம்னால இவங்களுக்கு உண்மையிலே வெறுப்பு இருக்கு. அதை நான் வரேன். அதாவது என்னன்னா இப்ப இங்க அடிப்படை பாருங்க. ஆரம்பத்துல மனிதன் காட்டுவாசியாக இருந்தான். அவனுக்கு உண்மையிலேயே சொத்துங்கிறது ஒண்ணு இல்ல, கான்செப்ட் இல்ல. அவன் கூட்டங்களாக வாழ்ந்தான். அவனுடைய ஜனத்தொகை மிக மிக கம்மி. அப்ப அவனோட தேவையும் கம்மி. ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட குழுவாகத்தான் அவன் வாழ்ந்து வந்தான். அதுல குழந்தைங்க இருக்கும், பெரியவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. அதுல 3-4 பேர் வேட்டைக்கு போவாங்க. அவங்க போயிட்டு ஏதோ காட்டு பண்ணியோ ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை அடிச்சு எடுத்துட்டு வருவாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, கிடைக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. உடம்பு முடியாம ஒருத்தர் இருந்தாரா அவர் உட்கார வச்சுக்குவாங்க, மித்தவங்க போய் வேட்டையாடிட்டு வருவாங்க, அவருக்கும் அதுல பங்கு உண்டு. இப்படிதான் நம்ம ஹியூமன் சொசைட்டி எவால்வ் ஆகி வருது. இதான் ஆரம்ப காலகட்ட மனிதனுடைய வாழ்க்கை. இதுல பொது உடைமை இருந்ததா? ஆமா, வேட்டைக்கு போறவன் வேட்டைக்கு போவான். பெண்கள் வந்து இந்த இதெல்லாம் கிழங்குகள் கேதரிங் பண்றதெல்லாம் அதிகமா பண்ணுவாங்க. ஆண்கள் வேட்டைக்கு போவாங்க, பொருட்கள் எடுத்துட்டு வருவாங்க, அதை பிரிச்சு சமைச்சு எல்லா ஆண்களும் பெண்களும் சரிசமமா உட்காந்து சாப்பிட்டு இது பண்ணாங்க. வயசானவர் முதியோர்களுக்கு வேட்டைக்கு போக முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கப்படும். இது சிஸ்டமா இருந்தது. ஆனா இந்த சிஸ்டத்துல growth எங்க? இதுல சஸ்டைனபிலிட்டி இருந்துச்சா? இல்ல. இதுல தொடர்ச்சியாக மனித இனம் வளர்ந்துருக்குமா? வளரல. இன்னைக்கு இந்த வாழ்வியல யார் வாழ்றா? குரங்குகள். குரங்குகள் வளர்ந்துருச்சா? குரங்குகள் நாகரிகமானவையா? குரங்குகளுக்குள்ள போர் வரலையா? குரங்குகளுக்குள்ள சண்டைகள் நடக்கலையா? இந்த மாதிரியான வாழ்வியல்ல மனிதன் சண்டை போடாம அமைதியா இருந்தானா? நிம்மதியா இருந்தானா? எப்பவுமே போட்டுதான். இப்ப நீங்க பார்க்கணும், இந்த மாதிரியான வாழ்வியல்லையும் இந்த கம்யூனிசம் பேசாத ஒரு பொய் என்ன தெரியுமா? இப்படி இருந்த மனிதர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள சொத்துன்னு ஒண்ணு இல்ல, அதனால அவங்களுக்குள்ள சமத்துவமாக இருந்தார்கள்னு ஒரு புரிதல் சொல்றீங்கல்ல, எவ்வளவு பெரிய ஃபிளாவான விஷயம் தெரியுமா? காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்திலயும் மனிதர்களுக்குள்ள சண்டை நடந்து கொண்டுதான் இருந்தது. அறிவியல் அதை தான் நமக்கு விளக்கம் கொடுத்து காட்டுது. நியாந்தர்தாரல்ங்கிற ஒரு மனித இனத்தை ஹோமோசேபியன்ஸ் அழிச்சிருக்கிறாங்க. அது போர் மூலமாகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணமாக அழிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோமோ எரெக்டக்ஸ், நிறைய மனிதன் போலவே இருந்த மனித இனத்தை மனிதன்கள் வேட்டை சமூகமாக இருந்த காலகட்டத்தில இருந்தே அழிச்சுட்டு தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஹோமோசேபியன்ஸ்குள்ளேயே நிறைய மோதல்களும் இருந்திருக்கு. இதுல இன்னொன்னு, கேனிபலிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய குரூப்ஸும் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. ஒருத்தன் கிடைக்கிறான், கொல்றோம், அவன் எதுக்கு அந்த வேஸ்ட் எதுக்கு, அப்படியே நம்ம சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். என்ன பண்ணலாம்? இந்த கேனிபலிஸ்டிக் நேச்சர்லாம் சைனாலையும் வந்துச்சு, ரஷ்யாலையும் வந்துச்சு. நான் சொல்றேன் கம்யூனிசத்தினால. ஏன்னா காட்டுவாசி கால வாழ்க்கையை நீ நியாயப்படுத்தினா காட்டுவாசி கால தர்மமும் வந்து நிக்கும்ல, அதெல்லாம் யோசிக்கணும்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அப்பெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கிற ஒரு பொய்மைய புகட்டுவாங்க. புகட்டுறது மட்டும் இல்லாம இந்த பொய்மையை நீங்க நம்பணும். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதுதான் சயின்ஸ்க்குலாம் சயின்ஸ். நீங்க கம்யூனிஸ்ட் பேசுறதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அவங்க முதல்ல அடுத்த கருத்தியலாளர்களை முட்டாளுகள் நினைப்பாங்க.
இதுகிட்ட இருந்து தான் அடாப்ட் பண்ணாங்க பெரியாரிஸ்ட். ஃபர்ஸ்ட் கம்யூனிசம் கிட்ட இருந்து தான் கம்யூனிசம் தான் இந்த வேலையை பண்ணுச்சு முதல்ல. இதுகிட்ட இருந்து தான் அடுத்து பெரியாரிசம் குரூப்பும் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பேசுறது அறிவு. அடுத்து நமக்கு எதிரில் எவன் பேசினாலும் அவன் முட்டாள் இல்ல சங்கி. சங்கிங்கிறது இப்ப ரீசெண்டா வர டெர்மினாலஜிஸ். பட் இந்த ஆட்டிடியூடு அங்கிருந்து வந்ததுதான். எதிர்வாதம் வைப்பவர்களுடைய அந்த கருத்தும் அது சார்ந்த விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு அதுக்கு பதில் கொடுக்கணுங்கிற எண்ணமே இருக்காது கம்யூனிஸ்டுக்கு. கம்யூனிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு தொங்குற ஒரே ஐடியாலஜி, ஒரே விஷயங்கள். அதுல இருக்க நெகட்டிவா வாயை திறக்க மாட்டானுங்க, மறைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இம்ப்ரூவைஸ் கூட பண்ண மாட்டாங்களா? அது பண்ணாதனாலதாங்க கம்யூனிசம் இன்னைக்கு ஃபிளாப்பா கிடக்குது. கம்யூனிஸ்ட் நாடு எது இன்னைக்கு? சைனான்னு சொல்ல முடியாது. என்ன சைனா? அதான் சொல்ல முடியாது. எதுவுமே இல்ல. உலகத்திலே கம்யூனிசம் என்பது தோல்வி, முடிஞ்சு போச்சு. கியூபா இல்லைங்க, அங்கேயுமே முதலாளிகள், தனி முதலாளிகள் இருக்காங்கல்ல. தனி முதலாளித்துவம் வந்துருச்சுனாவே அங்க எப்படி நீ வந்து கம்யூனிசம் தனி முதலாளித்துவம் இருக்குல்ல, கியூபாலையும் கம்பெனிஸ் இருக்குல்ல. சோ என்ன சொல்லுவ? சோ இதுதான் சொல்றேன், அது பியூர் கம்யூனிசம்ங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு நார்த் கொரியாவையும் அந்த கேட்டகரியில எடுத்துட்டு வர முடியாதா? நார்த் கொரியா டிக்டேட்டர்ஷிப், அதுக்குள்ள கம்யூனிசத்தை நீங்க கொண்டு வரவே முடியாது. இந்த கம்யூனிசம் டிக்டேட்டர்ஷிப் வேணா லீகலைஸ் பண்ணுது, அவ்வளவுதான். டிக்டேட்டர்ஷிப் நீங்க ஏத்துக்க முடியுமா? இந்தியால ஏத்துக்க முடியுமா? இந்தியால ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல நிறைய இது டிஃப்ரெண்ட் ஆஃப் இதா பிரிச்சு வச்சிருந்தாலும் ஒரு லீடர் அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்றாரு, பார்லிமெண்ட்ல அவருக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்கிறதுக்காக பண்றாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? அவர் சர்வாதிகாரின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கோம். இப்போ சர்வாதிகாரிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெகட்டிவ் டேர்ம். ஆனா அந்த சர்வாதிகாரம் எந்தெந்த நாட்டுல எல்லாம் சாத்தியப்படுதுன்னு பாருங்க. எல்லாமே கம்யூனிஸ்ட் நாடு. அந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் அப்ரிவேட் பண்ணலாம். சர்வாதிகாரி, சர்வ அதிகாரமும் படைத்தவர். இப்ப வந்து கடவுளுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு அது கொடுத்தோம்னா உடனே அவர் தப்பானவரா மாறிடுறாரு. அது தப்பானவர்கள்ல இந்த பவர் வந்து அவங்களை அங்க டிரைவ் பண்ணும், மனிப்புலேட், அங்க கரெக்ட் பண்ணும். அதுதான் இங்க பிரச்சனையே. அவ்வளவு பவர் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடாது. பவர் வந்து செக்ரிகேட்டடா இருக்கிறது தான் மனித இனத்திற்கு சரி. ஒரு பவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒருத்தட்டே வைக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருவன் தவறானவராக வந்து விட்டால் பெரிய ஆபத்தான் உருவாக்கிட்டு போயிடுவான். நம்ம சிஸ்டம் ஓகேவா உங்களுக்கு? நம்ம சிஸ்டத்துலயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இங்க தேசிய இனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஸோ தேசிய இனங்களுக்கான முக்கியத்துவம் என்பது இந்த சிஸ்டத்துக்குள்ள இன்கார்பரேட் பண்ணணும். பண்ணீங்கன்னா தான் இந்த ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம். அது ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணி ஆகணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நான் அதான் சொல்றேன், ஸ்டேட் அட்டானமஸ் என்பது இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இம்ப்ரோவைசேஷனை ஒழிய இந்தியன் கான்ஸ்டியூஷனை அழிக்கிறது கிடையாது. அது இம்ப்ரோவைஸ் பண்றது, இன்னும் என்ரிச் பண்ணும். அது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும், பாண்ட்ஸை இன்னும் வந்து மதிப்பு கொடுக்கும். அதன் மூலமாக இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளும் உள்நாட்டு சிக்கல்களும் தானாகவே தீரும். தேசப்பற்றும் அதிகமா. இது இந்த மண் என்னை சுரண்டவில்லைங்கிற எண்ணம் எனக்கு வரும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மள சுரண்டுங்கிற உணர்வு இருக்கா இல்லையா? அதிருப்தி கண்டிப்பா இருக்கு. அந்த அதிருப்தியை வந்து வளர்த்து விடுறது யாரு? நீங்க தான். அப்ப இந்த கான்ஸ்டியூஷன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும். அது வேற டாபிக். இங்க கம்யூனிசத்துக்குள்ள வரும்பொழுது ஆதிகால மனிதனுடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு தியரியை ஃபிளட் பண்றாங்க. பொது சொத்து இருந்துச்சுன்னா அந்த தனி முதலாளித்துவம் வராது. தனி முதலாளித்துவம் வரலைன்னா வர்க்க பேதம் வராது. வர்க்க பேதம் வரல அப்படின்னா மனிதர்கள் எல்லாமே ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி லைஃப்ல வாழ்ந்திருப்பாங்க, எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தப்பான வாதம். காரணம் என்னன்னா, இயற்கை தான் நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இது நீங்க நினைக்கிறீங்க மனுஷன் யோசிச்சு இதை பண்ணான்னு, கிடையாது. இயற்கை தான் நம்மை இந்த இடத்திற்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது. இட்ஸ் ஏ பார்ட் ஆஃப் எவல்யூஷன். செதுக்கி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. புரியுதுங்களா? இது வந்து நம்ம கிட்ட மட்டும் கிடையாது, இயற்கையில ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை நீங்க நிறைய பேர் கவனிக்க மறந்து விட்டீர்கள். இது ஆக்சுவலா இது அதிகமா தமிழ்நாட்டிலேயோ இல்ல சரி உலகத்திலயுமே யாருமே அதிகமா பேசாத ஒரு விஷயம், ஆஸ்பெக்ட். மனித இனம் மட்டுமல்ல, இந்த நாகரிகம் என்பது பல உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கு. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் எறும்புகள். இப்ப நீங்க எறும்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல அவைகள் தனித்தனியாக வாழ்ந்த உயிரினங்கள், தனித்தனியாக சாலிட்டரியாக எப்படி மற்ற பூச்சி புழுக்கள் எப்படி வாழ்கிறதோ அதே போல வாழ்ந்த உயிரினங்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்துல அப்படி தனித்தனியா வாழ்வதில் தமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத அந்த எறும்பினங்கள் எவல்யூஷனாக பரிணாமவியல்ல உணர்கிறார்கள். பட்டு புரியுது அதுக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா குரூப்பா, அது எப்படின்னா அதுவும் சிம்பிள் எவல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு எறும்பு செஞ்சுட்டு ஓகே இனிமே நம்ம கூட்டமா வாழணும் அப்படி கிடையாது. எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தனித்தனியா பல எறும்புகள் வாழும். அதுல ஒரு சில எறும்புகள் மட்டும் கூட்டமா வாழ்ந்துருக்கும். அந்த பிஹேவியரை டெவலப் பண்ணும். இந்த தனித்தனியா வாழ்ற எறும்புகள்லாம் சீக்கிரம் சாகுது. இந்த கூட்டமா வாழ்றதுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, ஒரு பாதுகாப்பு இருக்கு. அப்ப இந்த கூட்டமா வாழ்ற அந்த குணம் கொண்ட எறும்புகள் சர்வே ஆகுது. அதோடைய இனம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போறதுனால இந்த டிஎன்ஏ, இந்த தாட் ப்ராசஸ் இந்த ஜீனோட கடத்தப்படுது. செலக்டிவா அது. புரியுதா? அப்ப குரூப்பா வாழ்ற எறும்புல இருந்து அந்த குரூப்
அடுத்து பரிணாமத்துக்கு நகர்ந்து போக 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 என்ன ஆகுதுன்னா அந்த கேரக்டர் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இந்த கேரக்டர் அதிகரிக்க அதுக்கு தகுந்த மாதிரியான அடாப்டேஷன் அந்த பரிணாமவியல்ல உருவாகிருது. இதுதான் தேனீக்கள்ல தொடங்கி எறும்புகள்ல தொடங்கி எல்லா உயிரினத்திற்கும் இது பொருந்தும். இந்த உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, இது நான் உலகத்துக்கு மட்டும் நான் சொல்லல, இது மேபி யூனிவர்சல். இட் மேபி யூனிவர்சல். நம்மளும் அதோட பார்ட் தானே, அதே பேட்டர்ன் தான் இருக்கும். யூனிவர்ஸ்லயே இந்த மாதிரியான ஒரு எவல்யூஷன் பேட்டர்ன் தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதோட ரிசல்ட் தான் எர்த்தா இருக்குமோ? அது செமையான. புரியுதா? சோ இப்ப எப்படி நீங்க பாக்கணும்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பிஹேவியர்ல நீங்க எறும்புகள்ல பார்க்க முடியுது, தேனீகள்ல பார்க்க முடியுது. இப்ப தேனீகளை வந்து நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? அடிமைகள்னு சொல்லுவீங்களா? நோ. அந்த ஒரு தேன் கூட ஒரு உயிரினம்னு சொல்லணும். ஒரு தேனியை நீங்க உயிரினம்னு சொல்ல முடியாது. அந்த தேன் கூடு ஒரு கலெக்டிவா ஒர்க் பண்றாங்க. சோ அது ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் உயிரினம். அது பல உயிர். இது வந்து இங்க தேனி இந்த மாதிரி இல்ல. நீங்க இன்னொன்னு பவளப்பாறைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பவளப்பாறை என்ன? கோரல் ரீஃப் என்ன தனி உயிரினமா? பல உயிரினங்கள் சேர்ந்த ஒரு காலனிங்க அது. கோரல் ரீஃப் இருக்குல்ல, அதுல பல உயிர்கள் இருக்கு. பல உயிர்கள் சேர்ந்த ஒரு காலனி. அந்த காலனி தனக்கு தகுந்த மாதிரி ஒரு வடிவத்துல இருக்கும். அதுல இருந்து தூசி இதெல்லாம் வர்றதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு எவல்யூஷன் பேட்டர்ன். இந்த எவல்யூஷன் பேட்டர்ன்ல மனிதனும் ஒரு அங்கம். மனுஷன் தனித்தனியா வாழ்றான், பிரச்சனை ஆகுது. அப்ப கொஞ்சம் சேர்ந்து வாழ்றான், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறான். அப்புறம் அடுத்து என்ன பண்றான், வேற ஒரு உயிரினத்தை தனக்கு அடிமையாக கொண்டு வரான். யாரு? மாடுகள், ஆடுகள், உயிரினங்கள் எல்லாத்தையும் தனக்கு அடிமையா பயன்படுத்துறான், தனக்கு வேலை செய்ய வைக்கிறான். அதன் மூலமா அவன் சிவிலைசேஷன் அடுத்தது இருக்கிறது. இந்த எவல்யூஷனை வந்து எறும்புகள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எறும்புகள் மேய்ச்சல் நிலை எறும்புகள்னு கூட வகைப்படுத்திடலாம். அந்த மாதிரி ஒரு வகை எறும்புகள் உண்டு. அவைகள் என்ன பண்ணும்னா, ஒரு அந்த என்ன சொல்றது, மர உண்ணின்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஒண்ணு. அதுகள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெக்டார் மாதிரியான ஒரு ஃப்ளூயிட் வந்து ஜென்ரேட் பண்ணும். அவைகளுக்காக அந்த உயிரினங்களை எடுத்துட்டு கொண்டு போய் பொத்துக்குள்ள வச்சுக்கிட்டு திரும்ப கொண்டு வந்து அதை இலையில ஒட்ட வச்சு மாடு மேய்க்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. விவசாயம் பண்றான். அது விவசாயம் இல்ல, இது வந்து ஆடு மாடு மேய்க்கிறது மாதிரி. அதுல இருந்து இதுகளுக்கு என்ன, அந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் என்னத்தை உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிரினத்திலிருந்து தேன் கிடைக்குது எறும்புகளுக்கு. அது வந்து ஒரு நல்ல உணவு. அடுத்து வந்து அந்த உயிரினத்திற்கு எறும்புகள் மத்தியில இருந்து பாதுகாப்பு. இது அப்படியே நீங்க மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பொறுத்தீங்கன்னா அதான் உண்மை. ஆட்டுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம், அது லைஃப் ஃபுல்லா அது நிம்மதியா வாழுது, அது இனம் வளர்ந்து கொண்டே போகிறது. அது இருக்கிற வரைக்கும் அது பாதுகாப்பு. அதோட எண்டுல, அதோட லைஃபோட எண்டுல அது நம்ம சாப்பிட்டுக்கிறோம், அதுல இருந்து பால் எடுத்துக்கிறோம். கரெக்டா? அதே கால்நடை விஷயத்த எறும்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனுஷனை பார்த்தது கத்துக்குச்சா? தேவைக்குதான் கத்துக்கிச்சது. அப்ப அடிமைப்படுத்துறது மனிதனோட புத்தியா? கிடையாது. மனிதனுக்குள்ள அந்த புத்தியை கொண்டு வருது இயற்கை. இயற்கையோட பாத்துல நம்ம அதை செஞ்சிருக்கோம். சர்வைவல். புரியுதுங்களா? அதை தான் நம்ம செஞ்சு, இயற்கை அப்படிதான் நம்மளை கைட் பண்ணுது. சரி, அடுத்து நீங்க பாருங்க, விவசாயம்ங்கிறத நம்ம உருவாக்குறோம். இது என்ன பண்றோம், இது மனிதனோட மூளையில இருந்து வந்தது தானே நீங்க நம்புறீங்க. இல்ல, எறும்புகளும் அதை செய்கிறது. எறும்பு என்ன பண்ணுது, லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. லீஃப் கட்டர் வந்து ஆப்பிரிக்கா அதுல எல்லாம் அதிகமா இருக்கும். அந்த லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய இது கூடு கட்டுது. அந்த கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் ஆய்வு பண்ணி பார்த்தா அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. இலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போய் சாப்பிடுதுன்னு பார்த்தா இலைய சாப்பிடுறது இல்ல, இலைய கொண்டு போய் கீழே வச்சு ஈரப்பதத்தை உருவாக்கி விட்டு அதுல ஒரு ஃபங்கஸ் வளருது. அந்த ஃபங்கஸை தான் அதுக்கு சாப்பிடும். வீடியோ பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? அந்த ஃபங்கஸை கலெக்ட் பண்ணுது, ஃபங்கஸை சாப்பிடுது, அதை கொண்டு போய் அதோட குட்டிகளுக்கு ஊட்டி விடுது. இப்ப இதுதானே விவசாயம். இந்த விவசாயத்தை தானே மனுஷன் பண்ணிட்டு இருக்கேன். பாக்குறோம், காட்டுல தனித்தனியா வளர்றதுலாம் எடுக்கிறோம், போடுறோம், நமக்கு தேவைப்படி வளர்த்துக்கிறோம், அதுல இருந்து உணவு எடுத்துக்கிறோம். கட்டத்துல அதை வைக்கிறோம். சிம்பிள். பதப்படுத்துறோம். இந்த எறும்புக்கு எங்க அவ்வளவு அறிவு இருக்குது? ஆனா அதை செய்யுது. அப்ப இது இயற்கையோட ஒரு வழிகாட்டல். இந்த இயற்கையோட வழிகாட்டல்ல மனிதன் ஆடு மாடு மேய்ச்சான், அதுக்கப்புறம் ஆடு மாடுகள் வந்து ஒரு தண்ணீரை அடைந்தான், அதற்கப்புறம் அடுத்த பரிணாமமாக விவசாய நிலங்களுக்கு மாத்தினா, காட்டழிச்சு விவசாய நிலமா மாத்தினா. இதெல்லாம் ஒன்றும் ஒரு எறும்பு செய்வது என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரியான விஷயத்தை தான் மனிதனும் செஞ்சிருக்கான். அடுத்து அவன் டெக்னாலஜியில டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கான். எல்லாம் அந்த இயற்கையின் வழியாகவே தான் போய் கொண்டிருக்கிறது. இதை தான் கம்யூனிஸ்டுகள் அந்த காலகட்டத்தில் உணரவில்லை. இதை உணராததால் தான் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இதுதான் மனிதனோட புத்தியிலிருந்து வந்த மாதிரியும், இந்த மனித புத்தி வந்து கோளாறு பிடிச்சது, அதனால இதுக்கு எதிராக நம்ம செய்யணும். அப்ப என்னங்க எதிரனா, இந்த தனி சொத்துன்னு விவசாயத்துல வருது, அது இருக்கக்கூடாது. தனி சொத்துன்னு வந்துருச்சு, இது ஏன் நிலம்னு வந்துருச்சு. ஏன் நிலம்னு வந்துருச்சுன்னா அதுல வந்து முதலாளி ஆயிடுறாரு அவரு. முதலாளிகள். அப்ப அங்க தொழிலாளி ஒருத்தன் வந்துடுறான்.
அப்ப இந்த வர்க்க பேதங்கள் வந்துருது. இந்த வர்க்க பேதங்களை நம்ம ஒழிக்கணும். சரி, இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க ஒரு ஆங்கர், ஒரு கம்யூனிஸ்ட் நாடுன்னு வச்சுக்குவோம். இதுல உங்களுக்கு ஒரு சேலரி என்பது கொடுக்கப்படும். நீங்க என்ன பண்ணுவீங்க? சுளுக்கு சங்கர் வீடியோ போடுவீங்களா? முடியாது. அந்த அந்த எதுக்குடா சவுக்கு சங்கரை போய் நம்ம அடிக்கணும்? அந்த முனைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு தொழில்ல ஒரு முனைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது வருமா உங்களுக்கு? மோட்டிவேஷன் இருக்குமான்னு கேக்குறீங்க. இதுதான் கம்யூனிஸ்டோட ஃபுல் ஃபெயிலியர். ஒரு கார் கம்பெனில வேலை செய்வாரு. அந்த கார்ல அடுத்த வேற வேரியன்ட் விடணுங்கிறதுக்கோ என்ன பிளான் இருக்குதோ அந்த பிளான் அப்படியே செய்வாங்க. அடுத்த வேரியன்ட் விடணுங்கிற என்ன யாருக்கா இருக்குமா? கவர்மெண்ட் அதை சப்ளை பண்ணிட்டு இருக்கும். கிரியேட்டிவிட்டியும் போயிருன்றீங்களா? என்னங்க இருக்கும்? நீங்க கிரியேட்டிவிட்டிங்கிறத கடந்து எப்படி அடுத்த அந்த மனித சமூகம் அடுத்ததை நோக்கி எப்படி நகரும்? இன்னைக்கு நீங்க பாருங்க, நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இன்னைக்கு முதலாளித்துவ வாதத்துக்குள்ள வருவோமே, இந்த முதலாளித்துவ வாதத்துல போட்டி இருக்கும். இந்த போட்டி தான் அவங்களுக்குள்ள அடுத்தடுத்த தேடல்களை உருவாக்கும். அடுத்த கட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்க வளர்ச்சியை நோக்கி இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, எத்தனை செல்போன் கம்பெனிஸ் இருக்கு. நீங்க சீனாவே எடுத்துக்கோ, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு சீனா. அதுல எத்தனை பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குது? மொபைல் கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குல்ல. இவங்களுக்குள்ள இருக்க போட்டி தானே இவங்களை அடுத்த கட்டத்துக்கு அவங்களை கொண்டு வந்தது. இல்ல கவர்மெண்ட் ஒரே மாதிரி மொபைலை தான் எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டா அங்க என்ன இனோவேஷன் வரும்? அடுத்த கட்ட இது டெக்னாலஜி என்ன டெவலப் ஆகும்? அதை பத்தி என்ன யோசனை யாருக்கு வரும்? இல்ல ரிசர்ச்சே போட்டி இல்ல தானங்க, ஸ்பேஸ் ரிசர்ச்சே அப்படிதானே போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம புரியுதா கம்யூனிசம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஃபெயிலியர்னு? கம்யூனிசத்தினால நீங்க வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்தவே முடியாது எதையுமே. இது திட்டமிட்டு உலக நாடுகளை அடிமைப்படுத்துவதற்கு ஒரு யூதன் போட்ட திட்டம். இவ்வளவுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதான் டஸ் கேபிட்டலா நீங்க பாக்குறீங்களா? அதுதான் இதோட நோக்கமே. மக்கள், அதாவது பேசிக்கா என்னன்னா, அரசர்கள் இருந்தாங்க, ரொம்ப வலுவான அரசர்கள் இருந்தாங்க நிறைய பேர். அந்த அரசர்களை பேக்கப் பண்றதுக்கு மதங்கள் இருந்தது. இந்த சிஸ்டம் உடைக்கிறதுக்கு இந்த யூத கும்பலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த சிஸ்டம் உடைக்க முடியல. எப்படி உடைப்பீங்க? மதங்கள் மக்களோட நம்பிக்கை, மக்கள் நம்புறாங்க, கடவுள் நம்புறாங்க. அந்த மதங்கள் அரசர்களை வச்சிருக்கு. அரசர்களுக்கும் மதத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்படி ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்கு. இதை உடைச்சாதான் பணத்தால் கட்டுப்படுத்த முடியும். புரியுதுங்களா? ஏன்னா முழுக்க பணம் தான் பவர்னு கொண்டு வரணும். ஆனா அங்க இல்ல, அப்படி கவர்மெண்ட் இல்ல, அப்படி இல்ல. கவர்மெண்ட்ல 2 பவர் இருந்துச்சு அந்த டைம்ல. கிங் இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலிஜியன்ல ஒரு கிங் இருப்பாரு. இது 2 தான் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் போப் மாதிரி. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் கவர்மெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. பல அரசர்கள் இருக்காங்க அந்த டைம்ல. அப்ப யோசிச்சான், இந்த சிஸ்டம் உடைக்கணும். இந்த சிஸ்டம் எப்படி உடைக்க முடியும்? மக்களோட நம்பிக்கை உடைச்சாதான் இது உடையும். மக்கள் நம்பிக்கை எப்படி உடைக்க முடியும்? அப்ப மக்கள்ல அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இந்த சிஸ்டமே தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ரெபல் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும். அப்ப அவனோட கோபத்தை அதிகரிக்கணும். அந்த கோபத்தை நியாயப்படுத்தணும். அந்த நியாயப்படுத்துறதுக்கு முன்னாடி அறிவியலை கொடுக்கணும். அவன் செய்யற அட்டூழியத்தை அது விடுதலைன்னு பேசணும். சோ கம்யூனிசம் சார்ந்த விஷயங்கள் யாரை கொள்ளுச்சு? ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு ஆயுதம் தூக்கி தன் இனத்தனை தான் கொண்டான், வேற யாரையும் கொள்ளல. சகோதர யுத்தம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு இனத்துக்குள்ளே தானே இது மோதல் ஏற்படுச்சு. கம்யூனிசம் எந்த நாட்டுக்குள்ள? உள்நாட்டு கலவரங்களை தானே அதிகரிச்சது கம்யூனிசம். இல்லங்க, ஜார்மனோட மனைவி வந்து மக்களுக்கு சாப்பிடுக்கு வந்து பிரெட் இல்லைன்னா கேக் சாப்பிட சொல்லு அப்படின்னா கோவம் வரது அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. இது உங்களுக்கு தெரியுமா? அப்படி உண்மையா நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் எனக்கு என்ன கத்து கொடுத்ததோ அதானே. இப்படி ஒருத்தவங்க சொல்லி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? டைரக்டா எப்படி தெரியும்? அப்படி அவங்க சொல்லியிருந்தா அவங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருந்துச்சு. இது எப்படி வெளியில வரும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் கம்யூனிசம். ஏதாவது ஆதாரம் இருந்துச்சா? எனி வாய்ஸ் நோட்ஸ், எனி ரெக்கார்ட்ஸ், ஏதாவது பத்திரிகையில வெளியே வந்த செய்தி? அது இல்லன்னு கூட வச்சுக்கலாம். வதந்தி. ஒரு முதலாளிகள் இல்ல மன்னர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலையா? அதுதான் நான் சொல்றேன். இந்த எக்ஸ்ட்ரீம் பத்தி பேசுமா அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறீங்க நீங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கைன்னா அதான் பேசணும். அதனால அவங்க எல்லாம் கொலை செய்யறது நியாயம்ங்கிறது தான் கம்யூனிசம். அவங்ககிட்ட இருந்து திருடுறது நியாயம்ங்கிறது தான் கம்யூனிசம். இது இல்ல, இதுக்கு இது எது இல்ல. புரியுதுங்களா? ரெண்டுமே தப்பு. இப்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம்னா அதுக்கு எதிராக நம்ம பேசணும். இப்போ ஒரு காலத்துல இந்த முதலாளித்துவம் என்ன பண்ணுச்சுன்னா, அப்பாவி கருப்பு இனத்தவர்களை போய் அடிமையா கொண்டு வந்துச்சு. இது முதலாளித்துவத்தால் ஏற்பட்ட ஒரு பெரிய ஸ்லேவரி. அதே போல இந்தியாவில எல்லாம் முதலாளித்துவம் தான் பெரிய அளவு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை வந்து அழுத்தம் கொடுத்துச்சு. இது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் முதலாளித்துவத்தால் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்குள்ள. இப்ப இதுகளை சரி செய்வதற்கு வேற வழிகள் இருக்கு.
ஆனா கம்யூனிசம் அதுக்கான தீர்வை கொடுக்குறேங்கிற பேர்ல என்ன பண்ணுச்சு? ஆர்ம் கொடுத்துச்சு, துவக்குகளை கையில கொடுத்துச்சு. துவக்குகளை கையில கொடுத்து என்ன பண்ண சொல்லுச்சு? புரட்சிங்கிற பேர்ல கொலை செய்ய சொல்லுச்சு. அதற்கான சாக்குகளை சொன்ன கதைகளுக்கு பின்னாடி ஆத்தென்டிசிட்டி எங்க இருக்கு? சரி, கேக் எதுல செய்வாங்க? இது இந்த அளவு அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அவங்க அப்படி சொல்லுவாங்களா? உங்களுக்கு அரசர்கள் மீது அளவற்ற கோபம் வர வேண்டும். அரசர்கள் மீது அவங்களாம் ரொம்ப கெட்டவங்கிற எண்ணம் வரணும். இதுதான் கம்யூனிஸ்டோட மைண்ட் செட். அதனாலதான் இந்த கம்யூனிஸ்ட படிச்சுட்டு அந்த சு வெங்கடேசன்லாம் மூவேந்தர்கள் மேல அவ்வளவு வன்மத்தை கக்கி வைக்க முடியுது. வேல்பாரி நாவல்ல நீங்க சொன்னீங்களா அந்த கூத்து கதை? வேல்பாரி நாவல்ல அவங்க அவ்வளவு கேவலமா மூவேந்தர்களை அசிங்கப்படுத்தி அவங்களை ரொம்ப கெட்டவங்களாக சித்தரிப்பதற்கான காரணம் இங்க என்ன? கம்யூனிசம் புத்தி அது. மூவேந்தர்களை ஏன் கெட்டவங்களா காட்டுறாங்க? ஏன்னா மன்னர்கள் எல்லாமே கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீஜஸ்டிஸ மனசுல வச்சுக்கிட்டு தான் கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்களே. புரியுதுங்களா? மன்னர்களை, நல்ல மன்னர்கள் அவங்க எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்களை சொல்லுங்க, அவங்கள யாருமே அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மன்னர் ஆட்சி முறையே தப்பு அப்படிங்கறதான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா மனித நாகரிகத்தில் அது ஒரு படிநிலைங்கிறதா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த டைம்ல வந்து ஜனநாயகத்திற்கான சூழல்கள் பெரிய அளவுல கிடையாது. ஒரு குரூப் நாகரிகமே அடையலைங்க. ஒரு குரூப் நாகரிகம் அடிச்சு ஜனநாயகத்தன்மைனா எப்படி நிக்க முடியும்? ஒருத்தன் கொல்லக்கூடாதுங்கிற கோட்பாடுலாம் நம்ம பேசணும் தான். கொல்லாமை கோட்பாடுலாம் நம்ம கிட்ட தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் வெளியில இருந்து ஒருத்தன் கொலை பண்றதுக்கு வந்து கொலை பண்ணுவோம், வேற வழி இல்ல. அதுலயும் நம்ம டிஃபென்ஸ்னு கையில எடுக்கும்போது தண்டாயுதத்தை தான் முருகன் கையில எடுத்திருக்காரு. தண்டாயுத பாணின்னு ஏன் வருது? உயிரை கொல்லாமல் தடுக்கிறது. கம்பு, சிலம்பு. புரியுதா? உயிரை கொல்ல தேவையில்லை, ஆனா நம்ம தற்காத்து கொள்ளலாம். அதான் சிலம்பு கலை. சிலம்பு கலை ஏன் தமிழர்களுடைய போர்க்கலையா இருக்கு? புரிஞ்சுக்கோங்க. உயிரை கொல்லாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய போர் முறைய உலகத்திலேயே போதிச்ச ஒரு இனம் என்பது தமிழ் இனம் தான். ஒரு வெறும் குச்சியை வச்சு நம்ம பாதுகாத்துக்கிறது. ஸோ இதைத்தான் வந்து நீங்க புத்திஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அதே சிலம்பு இதுதான் வச்சுட்டு இருப்பாங்க. அவதார் த ஏர் பெண்டர்னு பாக்குறீங்கல்ல, அவன் என்ன கையில குச்சியை மட்டும் தான் வச்சிருக்கான். காரணம் என்ன? இதுதான் புத்த மதமும் அதை தான் வந்து போதிக்குது. உயிர் கொள்ளாமையில நம்ம பாதுகாத்துக்கணும்னு. யார்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கணும்? கொலை செய்யறவன் தான் உலகம் முழுக்க இருக்கானே, கோட்பாடு இல்லாதவன் இருக்கானே. அப்ப இந்த நேரத்துல ஒரு இனம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு படைகள் வைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். அப்ப இது எதுவுமே நீங்க வந்து சொல்லக்கூடிய இந்த பொது உடைமைவாதம்ங்கிறதுக்குள்ள வரும் பொழுது எதுவுமே பாலிசி வைக்க முடியாது. இப்ப கவர்மெண்ட்டுக்கு எங்க இருந்து ஃபண்ட் வரும்? பொது உடைமைவாதத்துல கவர்மெண்டே எல்லாத்தையும் செய்யணும். கவர்மெண்டே எல்லாத்தையும் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு விதமாக மக்களை சுரண்ட ஆரம்பிப்பார்கள். மக்கள் அடிமையாக்கப்படுவார்கள். திருப்பி அடிமை முறை கம்யூனிசமே கொண்டு வருதுன்றீங்க? ஆமா, மக்கள் அடிமையா தானே இருக்காங்க. இன்னைக்கு சீனால நீங்க அது ஒரு மாதிரி பார்ஷியல், அது ஒரு அதாவது கம்யூனிசத்தோட ஒரு சில விஷயங்களையும் கேபிட்டலிசத்தோட விஷயத்தையும் வச்சிருக்கு. ஆனா சீனால வந்து ஏன் வந்து மக்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியாவில இருக்க ஃப்ரீடம் சீனால இருக்கானா? இல்ல, அவங்களால நிறைய பேச முடியாது, போராட முடியாது. கவர்மெண்ட் எதிர்த்து போராட முடியாது. மசாக்கர் பண்ணிட்டாங்க நிறைய பேர். சிம்பிள். இப்ப புரியுதா? இது எப்படி மனிதர்களுக்கான ஒரு கருத்தியல்னு சொல்வீங்க? நீ என்ன சொல்ற? கொடுமைகள் நடத்தும் போது மக்கள் போராடணும், நீ தான் இங்க தூண்டி விடுற. நீ தானே சொல்ற எத்தனை கம்யூனிஸ்ட், இந்த நக்சலைட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பேஸ்ல தானே வராங்க. மாவோயிசம் இது எல்லாமே இதுக்குள்ள இருந்து வர்றது தானே. தூண்டணும், மக்கள் ஆயுதங்கள் எடுத்து புரட்சி செய்யணும்னு பேசிவிட்டு அங்க மக்கள் பதாகை எடுத்து ரோட்ல வந்தா சுட்டுக் கொள்ற. இப்ப புரியுதா? நீங்க என்ன பண்றேன்னா முதலாளித்துவங்கிற பேர்ல அந்த இடத்த ஃபுல்லா கவர்மெண்ட் ஃபில் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் முதலாளியா மாறிடுது. சோ ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் இங்க ஒரு முதலாளி. ஆக்சுவலா கவர்மெண்ட் முதலாளியா இருக்கணுமா? இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் நடுநிலையாளியா இருக்கணும். சர்வ் த பீப்புள். கவர்மெண்ட் வந்து ரெண்டு பேருக்கு நடுவுல நின்று நீ தப்புடா நீ பண்றது அப்படின்னு சொல்லணும். ஆனா கவர்மெண்டே முதலாளியா மாறிச்சுன்னா என்ன ஆகும்? வைக்கிறதுதான் சட்டம். இதான் இங்க பிரச்சனை. ஒரு விதத்துல மறைமுகமா கம்யூனிசம் எல்லா இடத்துலயும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி? தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் கவர்மெண்டே நடத்துதுங்க சாராயத்தை. இப்ப நீங்க டாஸ்மார்க்ல ஊழலை பத்தி உங்களால ஏதாவது பண்ண முடியுதா? இப்ப இதே ஒரு தனியார் நிறுவனம் நடத்திட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவனை அச்சு தம்சம் பண்ணிட்டு இன்னொரு முதலாளி கிட்ட கொடுத்து கரெக்டா நடத்துப்பா அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன பண்ண முடியுது? டாஸ்மார்க்ல எல்லாரும் சொல்றீங்களா, குறை சொல்றீங்களா, அந்த இதுல சரக்கு சரியில்லை, அதுல வந்து நிறைய கலப்படம் இருக்கு, பொய் சரக்கு வருதுன்னு ஏதாவது உங்களால பண்ண முடியுதா? இவ்வளவுதான் சிம்பிள். சரி, கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் இல்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்குள்ள ஊழல் இல்லையா? என்னத்தை நீ வந்து என்ன மாறும்னு சொன்னா என்னத்தை மாத்திருக்க? இது வரைக்கும் ஒரு இடத்துல நீ மாத்திருக்கியா? அதான் சொல்றேன், ஒரு ஃபேக்கான ஒரு தியரி. கம்யூனிசம் இட்ஸ் ஏ ஃபேக் தியரி. பொய். அந்த பொய்ய வந்து மக்கள் வந்து நம்புறாங்க. அது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். நான் தான் சொல்றேன், தனி மனித சொத்து இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை.
இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். எதுக்காக பேசுறோம்? நம்ம இடம், நம்ம நாடு. இந்த உணர்வே இல்லைன்னா தமிழ்நாட்டை பத்தி பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டுல எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துச்சுன்னா கண்டுக்க மாட்டீங்க. நதி நீர் போச்சுனாலோ இல்ல மலைகள் சுரண்டப்பட்டாலோ காடுகள் அழிக்கப்பட்டாலும் உங்களுக்கு கவலையே இருக்காது. ஏன் கவலை இருக்கு? என் ஊர் இங்க இருக்கு, என் சொந்த பந்தம்லாம் இங்க இருக்கு, என் வீடு இங்க இருக்கு, என் மக்கள் இங்கதான் வாழ போறாங்க. இந்த உணர்வு இருக்கனால தான் இது என்னுடைய மண், என்னுடைய வரலாறு, என்னோட அரசியல் நான் பேசுறேன். இது இல்லைன்னா நான் ஏதாவது பேசுவேனா? இங்க வந்து ஒரு அணுகுண்டோ அணுகுலையோ வைக்கிறாங்கன்னா கூட என்ன நினைப்பேன், வச்சுட்டு போறாங்க, கவர்மெண்ட் தானே செய்யுது. இதுதான் சீனால பண்ணுது, இதான் ரஷ்யால நடக்குது. இப்பெல்லாம் ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது, அது வேற மாதிரி போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட டிக்டேட்டர் நோக்கி நகர்ந்துச்சு. நம்ம புதின் தான் இருக்கிறாரு, எங்கேயும் ஜி ஜின்பிங் தான் இருக்க போறாராம். ஆமா, கம்யூனிசம் லீட்ஸ் டு டிக்டேட்டரிசம். இப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சோ கம்யூனிசம் ஃபெயில்டு கான்செப்ட்ங்கிறதுக்கு ஒரு 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 சாட்சியே கம்யூனிஸ்ட் நாடுகள் தான். நீங்க வேற நாட்டுல எல்லாம் போய் பேச வேணாம், இல்ல தத்துவத்துக்குள்ள எல்லாம் போக கூட தேவையில்லை. ஃபெயில்டு, ஏன்னா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அத்தனை ஃபெயில். அது மாதிரி சில ஃபெயிலியர்ஸ் நான் சொல்றேன். இப்ப மாவோ கொண்டு வந்து கிரேட் லீப், அந்த கிரேட் லீப்ல எந்த அளவுக்கு கூமுட்டுத்தனமாக மாவோ சிந்தித்தார் என்றால், கால்குலேட் பண்ணியிருக்காங்க உட்காந்து. விவசாயம் பண்றாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து விவசாயம் பண்றாங்க, நஷ்டமாயிட்டே இருக்கு கவர்மெண்ட்டுக்கு, நஷ்டமாயிட்டே இருக்கு. ஏன்னா அவன் என்ன, நீ சொல்ற போடுறான், நீ சொல்ற டிராக்டர் ஓட்டுறான், நீ சொல்ற அவன் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான், நஷ்டமாயிட்டே இருக்கு. ஏன் நஷ்டமாகுதுன்னு ஒரு அறிவு வேணா? அவன் நினைக்கல, மக்கள் அங்க விவசாயம் பண்ணும்போது அவனு நினைக்கல. அப்ப அவனுக்கு அந்த அக்கறை இருக்காது. நீங்க வள்ளுவர் அதுல தெளிவா ஒரு குறள் இருக்கு. ஒரு விவசாயி வந்து, அந்த குறள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா அந்த குறளோட பொருள் ஞாபகம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ஒரு விவசாயி வந்து தினமும் அவனுடைய விவசாய நிலத்தை தன் பிள்ளைகள் போல பார்த்து வளர்ப்பான். அந்த மாதிரி அவன் பார்த்து வளர்த்தா தான் அது வந்து பயன் கொடுக்கும்னே சொல்லியிருப்பாரு. ஒரு விவசாயி தினமும் போய் அவன் மரங்களோட உறவாடி புள்ள மாதிரி அவன் வளர்த்தா தான் கடைசி விவசாயி தாத்தா மாதிரி அது பயன் கொடுக்கும்னு சொல்றாரு வள்ளுவர். அப்ப அது தனி சொத்துரிமை எந்த அளவுக்கு முக்கியம், விவசாயிகளுக்கு தங்களுடைய நிலம் தன்னுடைய மரம் எவ்வளவு முக்கியம். ஏங்க, ஒரு தென்னை இருக்கு, தென்னையில வந்து நம்ம மரங்கிற எண்ணம் இருந்தாதான் இதுல இந்த நோய் அடிக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கு இந்த உரம் போடணுமே அப்படின்னு சொல்லி இதுக்கு செலவு இவ்வளவு இருக்கு இதுன்னு யோசிக்க வரும். கவர்மெண்ட் லேண்ட்ல நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் விவசாயிகளை அரசுடன், இதெல்லாம் வந்து தப்பான கோட்பாடுகள். நமக்கு வேண்டப்பட்டவர்கள் சொன்னாலும் அது தவறு. நான் அன்னைக்கு இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதை சிலது தவறான விஷயங்கள், ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயிலியர் ஆகும். கவர்மெண்ட் வந்து எதுக்குள்ள நுழையணுமோ அதுக்குள்ளதான் நுழையணும். நீங்க வேற மாதிரிதான் விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கத்தொகைகளையும் பரிசுகளையும் காம்படிஷன்ஸையும் உருவாக்கித்தான் அவர்களுக்கு வந்து நீங்க வந்து மாத்தி கொண்டு வர முடியுமே ஒழிய, அரசு வேலை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டீங்கன்னா நஷ்டத்துலதான் போய் முடியும். அது இல்லாம மக்கள்கிட்ட இருந்து நிலங்களை எல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு தமிழர் போன்ற நில உடைமை சமூகத்துக்குள்ள இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கம்யூனிசத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய தவறான சிந்தனைகள் நம்மவர்களுக்குமே வருகிறது. அது வரக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இங்க நிலம் என்றது நமக்கான நிலம்னா தான் அங்க நான் விவசாயம் பண்ணுவேன். இப்பவும் போய் பாருங்க, நல்ல ஆர்கானிக் ஃபார்ம் பண்றவனா சொந்த நிலம் வச்சிருப்பான், சொந்த இடத்துல விவசாயம் பண்றவனா தான் இருப்பான். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்றவன் அது பண்ண மாட்டான் அதிகமா. ஏன்னா வந்து கேட்ட என்ன, நமக்கு வருமானம் முக்கியம் அப்படின்னு நினைப்பான். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க நிலம் என்னோடது, இந்த நிலத்திலிருந்து நம்ம விவசாயம் பண்ணி நம்ம நல்ல விதமா உணவு எடுத்து நம்ம குடும்பம் அதுல சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுதுதான் அவங்ககிட்ட அது ஒரு தரம் இருக்கும். அப்ப மாவோ காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் கவர்மெண்ட் சொல்லுதுன்னு சொல்லிட்டு தூவுறது செய்யறது இது மட்டும்தாங்க. நஷ்டமாயிட்டே இருக்கு விவசாயத்துல. ரோபோட்ஸ் மாதிரி போதுமான அளவுக்கு நெல் வர மாட்டேங்குது, இப்போ உற்பத்தி குறையுது, என்னன்னு சொல்லி ஆய்வு செய்யறாங்க. அதுக்கு ஒரு டீம், அந்த டீமும் என்ன செய்யறாங்க, கவர்மெண்ட் சொல்லுது ஆய்வு பண்ணுது. அப்படி ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, விவசாயத்துல இருந்து செய்யும் பொழுது பறவைகள் பெரிய அளவு நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஏங்க அப்படின்னா, நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், எடுத்து வெளியில வைக்கிறோம், எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிருதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுதுன்னு நாங்க ஆய்வு பண்ணி பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி கிட்டத்தட்ட வந்து 10-15 பருக்கைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப ஒரு நாளைக்கு 10-15 பருக்கைகள் என்றால் ஒரு மாதத்துக்கு நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீர்கள் என்றால் சொல்லி ஒரு கணக்கை போட்டு, அப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் எத்தனை எண்ணிக்கை என்று பார்த்தீர்கள் என்றால் இத்தனை கோடி பறவைகள் இருக்கிறது. அப்ப மனிதர்களுக்கு நம்ம உணவு கொடுக்கிறோங்கிற இடத்துல 10 கோடி பறவைக்கு நம்ம உணவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இவைகள் எல்லாம் திருடி கொண்டு செல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் திருடர்கள், பறவைகள்லாம். வீடியோ இருக்குங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க, பறவைகள் வந்து அந்த உணவை திங்கக்கூடாதுங்கிறதுக்காக பறவைகளை எல்லாம் கொல்ல சொல்லி மாவோ உத்தரவு போட்டாருங்க. ஒரு நாட்டுல ஒரு இராணுவம் மற்றும் மக்கள் இந்த மாவோ பேச்சை கேட்டுக்கிட்டு பறவைகளை கொன்னாங்க. எப்படி தெரியுமா கொன்னாங்க? பறவை போய் ஒரு இடத்துல உட்காரும்ல, டயர்ட் ஆகும்ல, உட்கார விடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் பறவைகள் உட்காருமோ அங்கெல்லாம் வந்து துணி ஆட்டுறது, பட்டாசு வெடிக்கிறது, இந்த மாதிரி பண்றாங்க. பறவை எங்க உட்காரும்? உட்கார்றதுக்கு பறந்துகிட்டே இருக்குங்க.
உட்காரத்துக்கு மரத்துக்கிட்ட போனோம்னா விரட்டுறது, இந்த பக்கம் போனா அங்க ஒருத்தன் விரட்டிக்கிட்டு இருப்பான். பயந்து போய் பயத்திலேயே பறக்க முடியாம தரையில விழுகும்ல, அதுல அடிச்சு கொள்றது. வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஸ்பேரோ ரெவல்யூஷன் இது பேர். ஸ்பேரோ ரெவல்யூஷன் இது பேர். மாவோடைய கிரேட் ஸ்பேரோ ரெவல்யூஷன் என்னன்னு போய் பாருங்க. என்ன தெரியுமாச்சு? பஞ்சம் வந்துச்சு. ஏன் தெரியுமா வந்துச்சு? பறவைகள் இல்லாதனால புழுவும் பூச்சியும் அதிகமாச்சு. இந்த கிராஸ் ஹாப்பர் அது இதெல்லாம் வந்து முழுக்க விவசாயத்தை ஃபுல்லா நாசம் பண்ணி, பறவைகள் நெல்லை சாப்பிடும், கூடவே 10 புழுவையும் சாப்பிடும். அந்த 10 புழு வந்து உன் செடியை அழிக்காம அது பாதுகாத்துட்டு இருக்கு. அதுக்கான சர்வீஸ் அது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை மாவோக்கு, பறவைகளை கொள்ள சொல்லி. இன்னொன்னு, கம்யூனிஸ்டுகளுக்கு நாய்னா பிடிக்காது தெரியுமா? ஏன்? கம்யூனிஸ்ட் போய் கேளுங்க. ஏன்னா நாய் நன்றி உள்ளதான், அது வந்து எஜமான விசுவாசம் காட்டுதான். அதனால நாயை கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காதுங்க. இதுல எங்க எழுதி சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் நாய் வளர்க்க மாட்டேன்பாங்க. அது அடிமைத்தனத்துடைய அடையாளமா நாய்ங்கிறது. இதுதான் இவங்களோட புத்தி. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பறவைகள் எல்லாம் கொண்டு முடிச்சு, அப்புறம் புழு வட்டையெல்லாம் வந்து எல்லாத்தையும் சாகடிச்சு, இதுக்கப்புறம் மாவோட ரெஜிம் நடந்து கொண்டு இருக்கும்போது கிரேட் ஃபமைன் வருதாங்க. அதுல எத்தனை லட்சம் சீனர்கள் இறந்தாங்க தெரியுமா? பேசவே மாட்டாங்க கம்யூனிஸ்ட் எவனுமே இந்தியாவில். இதை பத்தி அதிகமா பேசியிருக்க மாட்டாங்க யாரும் கம்யூனிஸ்ட்லாம். இங்கதான் அந்த கேனிபலிசம்லாம் வருதா? இந்த டைம்ல தான் கேனிபலிசம் ஸ்டார்ட் ஆச்சு. சீனால மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப வேற வழி இல்லாம இறந்து போற தங்களுடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லாத்தையுமே வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரஷ்யால இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இது உக்ரைன்ல நடக்குது, ரஷ்யால ஸ்டாலின் கவர்மெண்ட்ல. அது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, அந்த உக்ரைன் நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, இங்கதான் தனி சொத்து இருக்கக்கூடாதுல. ஆனா உக்ரைன்ல எல்லாரும் விவசாயிகள், தனி சொத்து கொண்ட விவசாயிகளா இருக்கிறாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நீ வந்து விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பண்ணிக்கிட்டே இருக்க, இது உன் நிலம் கிடையாது. யோ காலங்காலமா எங்க நிலம் முடியாது, நீ விவசாயம் பண்ணக்கூடாதுங்கிறேன், நீ எப்படி தடுப்பேன் இப்ப பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, விவசாய கருவிகள் எல்லாத்தையும் ஜப்தி பண்றது. டிராக்டரு, விவசாய கருவிகள் இருக்கும்ல, இந்த உழவுறது, இது எல்லாம் விவசாய டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜப்தி பண்ணி கவர்மெண்ட் எடுத்துட்டு போகுது. திரும்ப ரெடி பண்ணி அவங்க விவசாயம் பண்றாங்க, திரும்ப ஜப்தி பண்றாங்க. இப்படியே தொடர்ச்சியா செஞ்சு உக்ரைன்ல ஒரு பெரிய ஃபெமைன், பஞ்சம். இது என்னன்னா, எனக்கு ஓப்பனா சொன்னா, இந்த கம்யூனிசம்ங்கிற பேர்ல டீபாப்புலேஷன் அஜெண்டா தான் இங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுலயும் பல லட்சம் பேர் இருந்தாங்க. அதுல அந்த லட்சங்களே வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் கணக்கு. கம்யூனிசம் கொலை செய்த மக்களோட எண்ணிக்கையை நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. சும்மா சாட் ஜிபிடில கேட்டு பாருங்க. நீங்க இத்தனை நாடுகள்ல கம்யூனிசம் இருக்குல்ல, அந்த அத்தனை நாடுகள்ல கம்யூனிசத்தால இறந்த மக்களோட எண்ணிக்கை என்னன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி போன உயிர்கள் பல கோடி உயிர்கள், மனிதர் உயிர்களை கொன்னு குடிச்ச கருத்தியல் தான் கம்யூனிசம். இந்தியாவிலுமே பல தீவிரவாத இயக்கங்களுக்கு பின்னாடி கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டு வந்து மூல செலவு செய்யப்பட்டு நிறைய நடந்திருக்கு. ஸோ கம்யூனிசத்தை நம்ம ஏற்க முடியாது. சரி, பொது உடைமைவாதம் முட்டாள்தனம். பட் சோசியலிசம், சம உடைமைவாதம்ங்கிறது கொஞ்சம் டிஃபர். பட் யூ கோ வித் சோசியலிசம். சம உடைமைவாதம் அது கூட நீங்க ஓப்பனா சோசியலிசம் சொல்லணும். சம உடைமைவாதம்ங்கிறது ஓகே. காரணம் என்னன்னா, தமிழ் தேசியத்துல சம உடைமை இருக்கு. ஆமா இருக்கு. அதாவது இந்த நாட்டுடைய உச்சபட்ச பணக்காரருக்கும் இந்த நாட்டுடைய உச்சபட்ச ஏழைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறதா சம உடைமைவாதம். பேலன்ஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேலன்ஸ். இந்த நாட்டுல ஒருத்தன் 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கான், ஆனா இந்த நாட்டுடைய கடைசி ஏழையும் கூட கார் வச்சிருக்கான் அப்படின்னா, அங்க சம உடைமைவாதத்தை நோக்கி நம்ம நகருகிறோம்னு பொருள். எல்லாரோட உடைமையும் யாரும் யாரை பத்தி ஏங்காத ஒரு நிலையில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு 2 கோடி ரூபாய் கார் இருக்கு, இன்னொருத்துக்கு வெறும் 200 ரூபாய் மட்டும் தான் கிடைக்குது. சோ அந்த மாதிரி அந்த கேப் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியால எல்லாம். அந்த கேப்பை நம்ம குறைக்கணும். நீங்க இந்த நாட்டுல அதிக இருக்கிறதுல ஏழையோட சொத்து என்னவா இருக்கும்? எதுவுமே இல்லை. வேணா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணின்னு கூட சொல்லலாம், அதுவும் ஒரு அழுக்கு தண்ணி அப்படி வேணா சொல்லலாம். தண்ணி தான் இன்னைக்கு காசாயிருச்சு. ஆனா இந்த நாட்டுடைய உச்சபட்ச கோடீஸ்வரனோட சொத்து என்ன? இதுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். அப்படி குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் ஒரு நாடு நிம்மதியான நாடு. முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சம உடைமைவாதத்துடைய கோட்பாடு. முடியும், சரியான வணிகம் நடந்துச்சுன்னா முடியும். இவ்வளவு பெரிய பணக்காரன் எப்படி பணக்காரனா? சரியான முறையான வணிகத்தின் அடிப்படையில் ஓவர் லாபம் எல்லாத்துலயும். அந்த ஓவர் லாபத்தை கவர்மெண்ட் தான் அனுமதிக்குது. கவர்மெண்ட் ஹேஸ் டு கண்ட்ரோல். கவர்மெண்ட் அதை தான் செய்யணும், அதை செய்யறது இல்லை.
இந்த முறைகளை நீங்க செய்யும் பொழுது ஒரு தனி முதலாளிக்குள்ள போட்டி இருக்கும். அவன் புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருவான். ஆனா அதுக்கு வைக்கக்கூடிய விலை நிர்ணயத்தை கவர்மெண்ட் செய்யணும். இந்தியால நடுவுல ஒரு கவர்மெண்ட் அப்படி இருந்துச்சு. மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அதை ட்ரை பண்ணாரு. ஆக்சுவலா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தான். பட் ஆனா அவருடைய இதுக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரையும் வந்து ஒரு மாதிரி அவர் மூத்தத்தை குடிச்சாரு, அதை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வன்மத்தை கக்கி அவரை ஒண்ணுமில்லாம பண்ணி விட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் டைம்ல தான் வந்து உணவுப் பொருட்களுக்கு ஒரு விலையை நிர்ணயிச்சாங்க. ஆனா அதே சிஸ்டத்தை ஆக்சுவலா நான் மலேசியால பார்த்தேன். என்ன மலேசியால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபுட்ஸ் வந்து எல்லா உணவகத்திலையும் கிடைக்கணும். அதுக்கான விலையை வந்து கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கு. இந்த ரேட்டுக்கு மேல அது விற்க கூடாதுன்னு. மலேசியால நாங்க போனப்ப இப்பவும் இருக்கான்னு தெரியல எனக்கு, இருந்தா அது சொல்லுங்க. நான் போன டைம்ல அப்படி ஒரு இது இருந்துச்சு. அங்க அந்த அவங்களுடைய அந்த பாரம்பரிய உணவுகள் இருக்குல்ல, அது வந்து அந்த நாசிலாமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட வச்சிருப்பாங்க. ஆனா அதே ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஹோட்டல்ல இட்லி கிடைக்கும், இட்லி எல்லா இடத்துலயும் ஆனா ஒரே ரேட்டு. இப்ப இட்லி 10 ரூபானா 10 ரூபா தான் எல்லா பக்கமும். தமிழ்நாடு முழுக்க 10 ரூபா தான் இட்லி. ஸ்டார் ஹோட்டல் நீ வச்சிருந்தாலும் அந்த இடத்துல இட்லி 10 ரூபாய்க்கு இருக்கும். ஒரு வயசானவரோ இல்ல ஒரு ஏழையோ வந்து வாங்கிட்டு போலாம். நல்லா இருக்கு. உள்ள வந்து வாங்கிட்டு போலாம். அவர் ஒரு கஸ்டமர். அது கட்டாயம் வைக்கணும். அப்படி வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சிஸ்டம். பரவாயில்லையடா, பயங்கரமா யோசிச்சிருக்கீங்களே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும்ல தமிழ்நாட்டுல எல்லாம். கண்டிப்பா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த ஏழை எளியர்கள் அப்படிங்கிறவங்களால அக்சஸ் பண்ண முடியாத ஜோன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஒரு நாட்டுல. ஆனா இந்தியாவில இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு மால்ல வந்து நான் பார்த்திருக்கேன், நடந்திருக்கு, உள்ள விடுறது நடந்திருக்கு. நான் அதுக்கு அந்த பையன்களை கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் ட்ரெஸ் இது பண்ணணும். பட் விஷயம் என்னன்னா, அது ரொம்ப ஒரு கொடுமை. ஒரு சின்ன பசங்க அவங்க ஒரு மாலுக்குள்ள அவங்க கொஞ்சம் எளியவர்கள்ட்ட நீங்க என்ன உடைகளை நீங்க எதிர்பார்த்துருங்க. காக்கா முட்டை படத்துல காட்டிருப்பாங்க அந்த மாதிரி. அவங்கள போயிட்டு அப்படி விரட்டுறது, இது உள்ள விடாம இது பண்றது, அவங்க திருட வராங்கிறது, இது மாறணும். இது மாறணும்னா எப்ப வரும்? அந்த சம உடைமைவாதத்தை நோக்கி நம்ம நகரும் பொழுது அது வரும். பொது உடைமைவாதம் வேற, சம உடைமைவாதம் வேற. சம உடைமைக்கு எனக்கு உடைமை இருக்கு, ஆனா என்னோட உடைமையும் உங்களோட உடைமையும் கிட்டத்தட்ட க்ளோஸா இருக்கும். எனக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்கு, எனக்கு ஒரு கார் இருக்கு, உங்களுக்கு ஒரு கார் இருக்கு. ஈக்குவாலிட்டி அங்க மெயின்டைன் ஆகும். அதை நோக்கி நம்ம நகரணும். எடுத்தோன்னே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, புடிங்கி கொடுக்கறதுல. அதான் சர்வாதிகாரம். அதை நோக்கி நம்ம நகரணும். அதை எப்படி நகர்த்தணும்? சரியான ப்ராப்பரான நிர்வாக திறமையின் மூலமா அதை நகர்த்தி கொண்டு வரணும். நிறைய ரிப்பேர் இருக்கு, பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா அந்த விஷன் இருக்கவங்களாலதான் அதை செய்ய முடியும். கவர்மெண்ட்டை இன்னொன்னுங்க, ஒரு நல்ல தலைவர் இருந்தா அதை செஞ்சிட முடியும். ஒரு நல்ல தலைவர், மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இவைகளை ஈஸியா முடிச்சிட முடியும், சரி செஞ்சிட முடியும். அண்ட் மக்களும் அந்த தலைவரை நேசிக்கிறாங்கன்னா அவர் பண்றதை வந்து ஒத்து போவாங்க. கண்டிப்பா அது நல்லது நடந்துரும். ஆனா இங்க அப்படிலாம் இல்ல. இந்த கரப்டட் லீடர்ஸ் பணக்காரன் என்ன பண்ணுவான்? காசு கொடுத்துருவான். நீங்க ஜெயிக்கணும்னா நான் காசு கொடுத்தா தான் முடியும். அப்ப நான் சம்பாதிக்காம இருந்தா எப்படி? அதனால என்ன ஃப்ரீயா விடுங்க. என்னப்பா இந்த துறைமுகத்துல எல்லாம் என்னென்னமோ பவுடர்லாம் வருதுங்கிறாங்க, அதெல்லாம் அப்படிதான் வரும், கண்டுக்காத, அதை பத்திலாம் பேசாத, இப்படின்னு நடந்துரும். இந்த பணக்காரங்க அப்படியே பணக்காரன் ஆகிட்டே போவாங்க. சப்ளைல இருந்து எல்லா மக்களுக்கு எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உள்ள வந்துட்டு இருக்கும். பான் இண்டஸ்ட்ரி, அது இதுன்னு கவர்மெண்ட் கண்டுக்காது. அப்படியே இருக்கும். இவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து புரோக்கரிங் கவர்மெண்ட்ஸ். இந்த புரோக்கர் இது கவர்மெண்டே கிடையாது, லீடர் கிடையாது, புரோக்கர்ஸ், இடைத்தரகர்கள். இந்த வேலை இருக்கக்கூடாது. பட் கவர்மெண்ட் வந்து வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும். அப்புறம் இது வந்து நீங்க வந்து இங்க என்னன்னா, கம்யூனிசம்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம்ங்க, முதலாளித்துவங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். இதுக்கான சொல்யூஷன் வந்து நடுவுல இருக்கு. புரியுதுங்களா? இதுக்கான சொல்யூஷன் நடுவுல இருக்கு. ஆனா இந்த சொல்யூஷன் பக்கமே அவனும் போக மாட்டான். இந்த பக்கம் ஒருத்தன் நடத்தி விடுறது, அந்த பக்கம் ஒருத்தன் நடத்தி விடுறது. இந்த பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரீம்ல போய் நின்று ஒருத்தன் கத்திட்டு இருப்பான், அந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல ஒருத்தன் கத்திட்டு இருப்பான். லெஃப்ட் ரைட் நடுவுல தான் அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இதுதான் நம்ம சொல்றது. சோ நான் கம்யூனிசத்தை வெறுக்கிறேன் அப்படின்னா, கம்யூனிசம்ங்கிற பேர்ல உங்களிடம் சொல்லப்பட்ட பொய்களை நான் வெறுக்கிறேன். சரி. சம உடைமைவாதத்தை நான் ஏற்கிறேன், ஆனா பொது உடைமைவாதத்தை நான் எதிர்க்கிறேன். சரி. உங்களுக்கு தனி சொத்து இருந்தா தான் தேசபக்தி இருக்கும், நாட்டுப்பற்று இருக்கும், குடும்ப பற்றே இருக்கும். பொண்டாட்டின்னு ஒண்ணு சொல்றீங்க, எதன் அடிப்படையில சொல்றீங்க? அவள் எனக்கானவள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் மனைவி. அது இல்லை அப்படின்னா அங்க ஒன்னும் கட்டமைக்க முடியாதுன்னு வைங்களேன். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாம போயிடும். அது ஒன்னும் சொல்ல முடியாது. ஒருவேளை அது காரணமான இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கம்யூனிஸ்டுகள் வந்து நாசமா போனதுக்கு அது ஒரு காரணம். கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் எதிர்த்து நாசம் பண்ணி. ஸோ இந்த திராவிடம் இருக்குல்ல, இந்த திராவிடம்ங்கிற ஐடியாலஜி நிறைய கான்செப்ட்ஸை வந்து கம்யூனிசத்துல இருந்து எடுத்து பேசியிருக்கு. ஸோ அதனாலேயே அது இன்னும் ரொம்ப கேவலமான ஒரு கான்செப்டாகவும் இருக்கு. புரியுதுங்க? திராவிடம் எவ்வளவு மோசமோ அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலான மோசம் தான் கம்யூனிஸ்டும்.
ஸோ கம்யூனிசமும் அத்தகைய ஒரு விஷயம் தான். இவங்க திரும்ப திரும்ப அதனாலதான் திராவிட தமிழ்நாட்டுல சில சர்வாதிகாரிகள் நான் என்ன சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது வர்க்கபேதம் வர்க்கபேதம் வர்க்கபேதம். இந்த வர்க்கபேதத்தை பேசுவதற்கான அடிப்படை தகுதி தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுக்கு யாருக்கா இருக்கா? வர்க்கபேதம்னு பேசக்கூடிய நீங்க ஒரு முதலாளித்துவ கட்சிக்கு பின்னாடி போயிட்டு காசு வாங்கிட்டு தேர்தலில் நிக்கிறீங்க அப்படின்னா பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கா? எப்பயோ போச்சு. உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஸோ அதனால வந்து கதறிட்டு வராதிங்க கம்யூனிஸ்டுக்கு எதிராக நாங்கள் பேசுறோம்னு. உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. அந்த மாதிரி எதிர்த்து பேசுறதுக்கு தகுதி கூட உங்களுக்கு எல்லாம் கிடையாது. காசு வாங்காம நீ வந்து நிக்கிறீன்னா வேற. நான் காசு வாங்கிட்டு தான் பண்ணுவேன்னா அங்கேயே நீ வந்து உன்னுடைய கம்யூனிஸ்டத்தை குளிதோட நீயே புதைச்சிட்ட. எங்ககிட்ட கோச்சுக்காத, எங்ககிட்ட வந்து கோச்சுக்காத. ஏன்னா அது இம்ப்ராக்டிக்கல்னு அவங்களுக்கே தெரியும். ஒரு ஈகோல பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ கடைசியா சுருக்கமா 2 விஷயம் மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடலாம். நீங்க வெஸ்ட் பெங்கால்ல முடிஞ்சு போச்சு, தீதி எடுத்துட்டாங்க. கேரளால கம்யூனிசம் இன்னைக்கு இருக்குல்ல, சோ அதை நீங்க எப்படி? கேரளால கம்யூனிசம் இல்ல, அது கம்யூனிசம் இல்ல, அது பேருக்கு சும்மா ஒரு கட்சியா கம்யூனிசம் இருக்கு. அந்த கதிரருவால அந்த பிளாக் எல்லாம் வச்சு அவ்வளவு. இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், கேரளால வந்துட்டு குப்பையை கொண்டு வந்து பக்கத்து ஸ்டேட்ல போட சொல்றியே, இது கம்யூனிசமா? மனிதாபிமானமே இல்ல இது. மனிதாபிமானம்ங்கிறது கம்யூனிசத்துல கிடையாது. நீங்க அதை ஓரம் வச்சிருங்க. ஆஸ் an ஐடியாலஜி கம்யூனிசம்ங்கிறது இதனுடைய வேஸ்ட்டை நீ தானே ப்ராசஸ் பண்ணணும். உன் வேஸ்ட் அடுத்த நாட்டுக்குள்ள தூக்கி போடுறது, அடுத்த எல்லைக்குள்ள தூக்கி போடுறது, இது கம்யூனிசமா? அது கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்கிறதும், அதை மறைமுகமா அதை என்கரேஜ் பண்றதும் கம்யூனிசமா? இல்ல, ஏன் அங்க இன்னும் த்ரைவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க கம்யூனிசம்? ஏன் இன்னும் அங்க இருக்கு? பேருக்கு அளவுக்காவது ஏன் இன்னும் அந்த பிராண்ட் இருக்குன்னு நீங்க? அதுக்கு காரணம் அங்க பெரும்பான்மையானவர்கள் வேட்டுவ சமூகம். சிம்பிள் ஆஸ் தட், அவ்வளவுதான். சரி, அது ஒரு உண்மை. என்னன்னா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க விவசாய சமூகமும் அல்ல. தமிழ்நாடு முழுக்க முழுக்க விவசாய மக்கள். கேரளால விவசாய மக்கள் கிடையாது. அது இன்னைக்குதான் வந்து இந்த எஸ்டேட்டு, இந்த தென்னந்தோப்பு, இதெல்லாம் இந்த மாதிரி ரப்பர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா? அது நெல் விவசாயமும் ஏதோ. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்தா நெல் அதிகமா போகும். முட்டையில இருந்து எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா உள்ள சப்ளை போகும். அது ஏன்னா அந்த நிலப்பகுதியே ரொம்ப மேடும் பள்ளமா இருக்கக்கூடியது. ரொம்ப பிற்காலத்துலதான் அது முழுமை விவசாயத்துக்குள்ள வந்த பகுதி. அது முழுக்க முழுக்க காடுகள் இருந்த பகுதி தான். ஸோ அங்க பெரும்பான்மையான மக்கள் வேட்டுவ சமூக பின்புலத்தை கொண்டவர்கள். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, அந்த அவங்களோட ட்ரெடிஷ்னல் தாட்டுக்கும் இந்த கம்யூனிசம் தாட்டுக்கும் ஒரு ஒத்து போற ஒரு விஷயம், சில விஷயங்கள்லாம் இருக்கனால, அந்த சம்பந்தம் ட்ரெடிஷன், அந்த முறைகள், இந்த முறைகள்லாம் அதை ஒத்து போறதுனால அவங்க அதை இன்னும் அக்செப்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல கம்யூனிசம் எடுபடவே கூடாது. சரி, ஓகே. இப்போ கடைசியா நான் கேட்க விரும்புறது இதுதான். இது வந்து நம்ம எந்த ஒரு சாதிக்கும், எந்த ஒரு மொழி பேசுறவங்களுக்கும், யாருக்கும் எதிரானவங்க இல்லை. நம்ம எல்லாருக்கும் பொதுவா பேசுறோம், நியாயத்தை பேசணும் பாக்குறோம். இந்த கம்யூனிசம்ன்ற சித்தாந்தத்துக்கு பின்னாடி சில சமூகத்துல இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க போய் தலைவரா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. கம்யூனிசம் வந்து கஷ்டப்படுறவனுக்காக பேசக்கூடிய அரசியல்னு சொல்லுவாங்க. ஆனா தலைவரா உட்கார்ந்துருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மேட்டுக்குடின்னு சொல்லப்படுற சில சமூகங்கள்ல இருந்தே கரெக்டா போயிட்டு அதை பிடிச்சிருப்பாங்க. ஒரு இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உருவாக்குறான்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில ஆதிக்கம் மனநிலை கொண்ட சாதியினர், அந்த சமூகத்தினர் சேர்ந்தவங்க கரெக்டா போய் இந்த இடத்துல போய் ஏன் உட்கார்றாங்க அந்த கம்யூனிஸ்டோட தலைவரா? ஏன்? அதை தாங்க நான் சொல்றேன். திரும்ப இந்த சிஸ்டம் என்னத்தை உருவாக்கி இருக்குன்னா, கவர்மெண்ட் ஆஸ் எ பார்ட் அது ஒரு முதலாளியா மாறுது. நீங்க என்ன சொல்றீங்க, முதலாளித்துவவாதத்துக்கு எதிர்ன்னு பேசிட்டு கடைசியா கவர்மெண்ட் முதலாளியா மாத்துறீங்க. அப்ப இங்க நம்ம ஊர்ல கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கிடையாது. பட் கட்சி, அந்த கட்சிக்கு முதலாளி, அதான் விஷயம். கட்சிக்கு ஒரு முதலாளிங்கிறது என்ன, அந்த முதலாளி வந்து கொஞ்சம் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கிற மாதிரி பீரியாடிக்கலா சேஞ்ச் ஆவாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிசத்துல மட்டும் என்ன இளவுன்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட சாதியில இருந்து ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் திரும்ப 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 கம்யூனிஸ்ட் லீடர்ஸா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் அதுக்கான காரணமும் புரியல. அதை வந்து கம்யூனிஸ்டுகள் தான் கேள்வி கேட்கணும். அது யாருக்கும் கேள்வி கேட்கிற அளவுக்கு அறிவு இல்லை. சரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம் என்பது ஒரு ஃபெயில்டு கான்செப்ட். அந்த ஃபெயில்டு கான்செப்ட் ஏன் அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, அது உண்மையாக மனித நாகரிகத்தை பற்றி புரிதல் இல்லாமல் ஒரு யூதரால் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். அது முழுக்க முழுக்க பிளேமை தூக்கி முதலாளிகள் மேல போடுதே ஒழிய, அந்த முதலாளிகள் அரகண்டா இருக்கிறாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ற பவர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, அரசனுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண இடத்துல முதலாளிகள் இருந்தாங்க. இதைத்தான் நீங்க பேசியிருக்கணும். ஒரு கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண இடத்துல முதலாளிகள் வந்துட்டாங்க. டெமோக்ரஸில கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்களா இல்ல? நிச்சயமா இன்னைக்கு கண்ட்ரோல் பண்றாங்களே. அப்ப முதலாளிகள் டெமோக்ரஸில கண்ட்ரோல் பண்றாங்க. இதை நீங்க உடைச்சு மக்கள்கிட்ட புரிய வைக்கணும்ல, அதை நீங்க பண்றீங்களா? ஆக்சுவலா ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் தான் நாங்க பேசுற அந்த இலுமினாட்டி கான்செப்ட்ஸ், இந்த முதலாளித்த கார்பரேட் அஜெண்டாஸ் இதெல்லாத்தையும் அதிகமா பேசியிருக்கணும். பேசுறாங்களா? பேசுறதே இல்லை பாருங்க. அதை அப்படியே கடந்து போறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இலுமினாட்டி பத்தி எல்லாம் பேசும்போது அதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு கடந்து போயிடுறீங்க. அது எப்படி கட்டுக்கதை? நான் சொல்றேன் தனி மனித முதலாளி தான் வந்து அவன் ரூல் பண்றான்னு சொல்றேன். அது எப்படி கட்டுக்கதை இல்லைங்கிறியா? உன் ஐடியாலஜி கட்டுக்கதையா? உங்க ஐடியாலஜிக்கு எதிராகவே யார் வேணாலும் முதலாளி ஆயிரலாம்னு நீ சொல்ல வரியா?
அப்படி ஆனா அப்ப நீ ஆயிட்டு போய் அது ஒரு கம்யூனிசம் தானே, யார் வேணாலும் முதலாளி ஆகலாம், the option is open for everyone அப்படின்னா அங்க கம்யூனிசம் தானே இருக்கு. யார் வேணாலும் முதலாளி ஆயிடலாங்கிற இல்ல, அப்படி ஆக முடியுமா இங்க இந்த உலகத்துல? முடியாது. அதான் இங்க பிரச்சனை. ஆக்சுவலா முதலாளித்துவ வாதத்துல என்ன சொல்றாங்க, யார் வேணாலும் முதலாளி ஆயிடலாம், அதனால தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க அந்த சிஸ்டம் அப்படி இல்ல. யார் வேணாலும் முதலாளி, நீங்களும் நானும் நினைச்சா முதலாளி ஆக முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு மறைமுக கூட்டம் கண்ட்ரோல் பண்ணுது. அங்க நடக்கிறது ஒரு இனவாத அரசியல். அந்த இனவாத அரசியலை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை உடைக்கணும். இங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட லீனியேஜை சார்ந்தவர்கள் தான் பெரிய பணக்காரர்களாக மாற முடியும். அவனுக்கு வேலை செய்பவர்கள் தான் பெரிய கார்பரேட்டுகளாக, அவன் கண்ட்ரோல்ல அவனோட அஜெண்டாவை ஃபாலோ பண்றவன் தான் இருக்க முடியும்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. அதை ஆக்சுவலா முதல்ல உடைக்கணும்னு இறங்கி இருக்க வேண்டியதே கம்யூனிஸ்ட் தான். ஆனா அதை அவங்க செய்யல. அதை அவங்க அதை பத்தி பேசுறதே இல்லை. அதை பத்தி பேசாம அதெல்லாம் கட்டுக்கதைகள், இது என்ன முதலாளித்துவம்னு திரும்ப 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 நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒருத்தன் தொழிலாளி, நாளைக்கு முதலாளிங்கிறதுனா என்னப்பா பிரச்சனை உனக்கு? அப்ப இன்னைக்கு தொழிலாளியா இருக்கவே நாளைக்கு முதலாளியா ஆக முடியாதுன்னு சொல்றீல, அதைத்தானே ஏன் நானும் சொல்றேன். ஏன் கோச்சுக்கிற? அதைத்தானே நானும் சொல்றேன். ஏன் முதலாளி ஆக முடியாது? இப்ப இந்தியாவில ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து முழுமையான கண்ட்ரோல் பண்ணது நம்ம சொல்றோம். உலகத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து முழுமையா கண்ட்ரோல் பண்றது நம்ம சொல்றோம். இதுல மாறுறோமா நம்ம? எப்படி அந்த கண்ட்ரோல் அவங்க கொண்டு வந்தாங்க? அப்ப அதை நீங்க உடைக்கணும்ல. அதுக்கு என்ன நீ பேசுற, அதுக்கு என்ன கொள்கை வைக்கிற? ஒண்ணும் இல்ல. அதை பத்தியே பேசுறது இல்லை. இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருங்க கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்கா? இல்லைங்க. எந்த லீடர் பேசுறீங்க? யாரோட ஸ்பீச் வந்து கம்யூனிசம் சார்ந்த விஷயத்த? பழைய புத்தகங்கள் இருக்கு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு மூல குழம்புனா 10 பேர் இருக்கான். அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ கம்யூனிசம் இஸ் எ ஃபெயில்டு கான்செப்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். தமிழ்நாட்டிலையும் அதுவே. சரி, தமிழ்நாட்டிலையும் அது ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. கம்யூனிசம்ங்கிற அந்த வந்து ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு கருத்தியல்ங்கிறதே ரொம்ப தப்பு. அது ஆக்சுவலா அறிவியலுக்கும் மனித இயங்கியலுக்கும் எதிரானது. மனித இயங்கியலுக்கு எதிரானது. என்னை பொறுத்த வரைக்கும் முதலாளிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அந்த முதலாளிகளுக்கு மேல தமிழ் மரபு சொல்வது அரசன். அந்த அரசன் மக்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அரசன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். இதுதான் தமிழர்கள் சொல்லக்கூடிய வாழ்வியல். இந்த வாழ்வியலுக்குள்ள நீங்க பார்க்கும் பொழுது இது ரொம்ப பர்ஃபெக்டான சிஸ்டம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசன், அவனோட கண்ட்ரோல்ல எல்லா வணிகர்களும் இருக்கணும். அவன் வைக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு வணிகம் நடக்கணும். அதை முறையா கண்காணிக்க வேண்டியது ஒரு அரசனுடைய வேலை. முடிஞ்சு போச்சு. சிஸ்டம் வில் பி கிளியர். அங்க எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்காது. ரொம்ப இன்டென்ஸான, இது வரைக்கும் பல பேர் வந்து யாருமே பேசாத ஒரு டாபிக் வந்து பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எபிசோடா இது என்னோட தனிப்பட்ட வந்து கருத்து. மிக்க நன்றி பாரு. நன்றி.